கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாம் சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள் வாசிப்போம். 1 Samuel chapter 15 verses 7, 8 and 9. அப்பொழுது சவுல் ஆவியலாக துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை முறியடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களையும் வாசிப்போம். 1 Samuel chapter 15 verses 32 and 33. பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றானவள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தேவன் சவுலிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலையை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். We read of an incident where God expected certain things from Saul. அந்த எதிர்பார்ப்பை அவன் நிறைவேற்ற முற்பட்டான். And he intended to fulfill that intention. ஆனால் தேவன் எதிர்பார்த்த அளவு அந்த எதிர்பார்ப்பை அவன் நிறைவேற்றவில்லை. But as the Lord had expected, he did not fulfill his intention. இதனுடைய காரியங்கள் தான் நாம் இப்பொழுது வாசித்ததான சில காரியங்கள். This is the matter which we have read about this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒவ்வொரு மனிதனை கொண்டும் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை செய்ய வாஞ்சிக்கிறார். God wants to do everything through every man. ஒவ்வொரு ஊழியன் மூலமாக சில காரியங்களை செய்ய தெய்வம் வாஞ்சிக்கிறார். God wants to do certain things through each servant of God. ஒவ்வொரு விசுவாசிகள் மூலமாய் தேவன் ஒவ்வொரு காரியங்களை செய்ய வாஞ்சிக்கிறார். God wants to do certain things through every believer. ஒவ்வொரு வாலிபர்கள் மூலமாகவும் கர்த்தர் தன்னுடைய செய்கைகளை செய்ய வாஞ்சிக்கிறார். God wants to do his service even through youngsters. இங்கே முதலாம் சாமுவேலிலே 15ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களிலே கர்த்தர் அவனோடு பேசினதான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். 1 Samuel chapter 15 verses 1 and 2 we see as the things what the Lord is speaking to him. சாமுவேல் மூலமாக சவுலிடத்திலே கர்த்தர் பேசினார். Through Samuel the Lord spake to Saul. அமலேக்கியர் என்கிற ஒரு கூட்டம் என்னுடைய ஜனங்கள் வனாந்தர பயணத்திலே கானானை நோக்கி போகும் பொழுது அவர்கள் வழிமறித்த செய்கையை என் மனதில் வைத்திருக்கிறேன். And a group of people called Amalekites, what they have done when my people were journeying, that is in my memory. இப்பொழுது நான் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். Now I have anointed you as king. நீ இந்த நாட்களில் அந்த அமலேக்கரை மடங்க அடிக்க வேண்டும். These days you have to subdue that Amalekites. 3ஆம் வசனத்திலே யார் மேலும் நீ இரக்கம் வைக்க கூடாது. In verse 3 we see that you should not spare any of them. எல்லாவற்றையும் நீ சர்வ சங்காரம் பண்ண வேண்டும். You should destroy utterly all of them. இப்படி ஒரு கட்டளை கொடுத்து அந்த மனிதனை சவுலை அவர் அனுப்பினார். Like this God sent that man Saul with his command. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற அவனை அபிஷேகித்தது மாத்திரமல்ல, அந்த யுத்தகலத்திலே அவனுக்காக இறங்கி அவர் கிரியையும் செய்தார். That the Lord might give him victory, he had not only anointed him, he had worked for him in that battle too. அவனிடத்திலே தன்னுடைய நோக்கத்தை அவர் எதிர்பார்த்தது மாத்திரமல்ல, அதை செய்யக்கூடிய கிருபையையும் அவனுக்கு தந்தார். Not only he expected his will to be done on him, he also added his grace to him. நீ சத்துருவை அழிக்க வேண்டும் என்று சொன்னவர் சத்துருவை அழிக்கத்தக்கதான சக்தியையும் அவனுக்கு கொடுத்தார். When the Lord asked to destroy his enemies, he gave him even the power that he might destroy them. இப்பொழுதோ அவன் அந்த சத்துருக்களை முறியடிக்கிறான். Now he is destroying those enemies. ஆனால் அவனுக்குள்ளே சில எண்ணங்கள் தாறுமாறாக மாற்றப்பட்டது. But his thoughts were perverse in him. அவன் என்ன செய்தான்? What did he do? அமலேக்கியரின் ராஜாவை உயிரோடே பிடித்தான். He caught the king of Amalekite alive. ஜனங்களில் எல்லாரையும் கொன்று போட்டான். And he killed all the people. ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளை எடுத்து வைத்தான். And he took the best of the sheep and oxen. இரண்டாம் தரமானவைகளை எடுத்து வைத்தான். And he took the second category too. நலமான எல்லாவற்றையும் எடுத்து வைத்தான். And all that was good he took. அவைகளை அழித்து போட மனதில்லாமல் பாதுகாத்தான். He did not have the mind to destroy them utterly. மற்ற இரண்டாம் தாழ்ந்த நிலவரத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவன் அழித்தான். And that which was vile and refused, he destroyed them all. யுத்தம் முடிந்தது. The war was over. அவன் திரும்ப வந்து விட்டான். And he came back. ஆனால் கர்த்தரோ அந்த யுத்தத்தின் முடிவிலே விசனப்பட்டு கொண்டிருந்தார். But the Lord is grieved at the end of the war.
அவர் சாமுவேலை கூப்பிட்டார். He called Samuel. என்ன நடந்தது என்று பார்த்தாயா? What has happened, did you see? நான் இவனை அபிஷேகம் பண்ணினதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன். I repent for anointing him. நான் என்னுடைய வார்த்தையை அவன் நிறைவேற்றுவான் என்று நான் எதிர்பார்த்தேன். I expected him to fulfill my word. ஆனால் அவனோ அதை நிறைவேற்றாமல் போனான். But he did not fulfill. இது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. This is a word which the Lord has spoken. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையானவர்களே, நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. Dear beloved, regarding every one of us, the Lord has a plan. என்றைக்கு நீ வேதத்தை கையில் எடுத்தாயோ, இல்லாவிட்டால் கர்த்தருடைய முத்திரை உன்மேல் விழுந்ததோ, என்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை நீ பெற்றாயோ, அந்த நிமிடத்திலிருந்து தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்பு உனக்கு இருக்கிறது. Whenever you have taken the word of God, or whenever the seal of God is fallen upon you, whenever you have become the child of God, from that day it's your responsibility that you should fulfill His word. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதோர் போல இருந்த காலங்கள் உண்டு. There are times that the Lord winked at the times of ignorance. ஆனால் நீ எப்பொழுது தெய்வத்தை அறிந்தாயோ, அந்த நிமிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் கர்த்தர் கிரியை செய்து வருகிறார். But from the time you have known God, He is working with you with a great expectation. அந்த எஜமானுடைய நோக்கம் அந்த மரத்தை நாட்டுவது மாத்திரமல்ல, அந்த மரத்திலிருந்து கனியை எதிர்பார்ப்பது. The purpose of that master is not only to plant the tree, but also to expect the fruit அந்த from கனி it. நன்றாக இல்லாவிட்டாலும், அந்த கனி எதிர்பார்த்த அளவு ஒரு முதிர்ச்சி அடையாவிட்டாலும், அந்த கனி எதிர்பார்த்த சுவை இல்லாவிட்டாலும் அந்த எஜமான் மிகவும் வேதனைப்படுவான். If that fruits are not good and not to that expected taste, that master will be much grieved. இதுவரை உங்களுடைய வாழ்வில் என்றைக்கு நீங்கள் கர்த்தரை அறிந்தீர்களோ, அன்றிலிருந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை, நாம் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி வருகிறோமா? Hitherto, from the time that you have known the Lord, are you fulfilling the word of God? இதை குறித்து கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசியில நம்மோடு பேச விரும்புகிறார். The Lord wants to speak to us at the close of this year about உனக்கு this. கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று நீ வேதனைப்படுகிறாயே, உனக்கு தேவன் கொடுத்த கட்டளையை நீ நிறைவேற்றினாயா? You are grieved that the promise that the Lord has given is not yet fulfilled, but have you fulfilled the command of God? உனக்கே தெரியும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உனக்குள்ளே அநேகம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் நீ தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றாத ஒரு துரோகி என்பதையும் நீ நினைவில் கொள்ள வேண்டும். You yourself know for yourself that many of the promises of God have been fulfilled in you, but you have not fulfilled the command of God. சாமுவேல் 15:13 அவன் சாமுவேலிடத்திலே சொல்லுகிறான், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொன்னான். In 1 Samuel 15:13 he says that you are blessed of the Lord and I have performed the command of the Lord. இந்த வருடத்தில் நாம் எவ்வளவு தேவ சித்தம் செய்திருப்போம்? How much have we done the will of God this year? எவ்வளவு மனித சித்தம் செய்திருப்போம்? How much of men's will have we done this எவ்வளவு year? சுய சித்தம் செய்திருப்போம்? How much of self will have we done this இந்த year? வருஷத்தில் நம்முடைய வழிகள் எப்படி இருந்தது? How were our ways this year? தேவனுடைய வழிகளில் நடந்தோமா, நம்முடைய வழிகளில் நடந்தோமா? Did we walk in the ways of the Lord or in our own ways? இந்த வருடத்தில் நம்முடைய ஊழியங்கள் எப்படி இருந்தது? How was our ministry this year? கர்த்தருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தோமா, நம்முடைய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி நாம் ஊழியம் செய்தோமா? Have we done the service of the Lord according to the will of God or according to our own will? இந்த வருடத்தில் நம்முடைய யுத்தங்களில் நாம் ஜெயித்தோமா, இந்த வருடத்தில் நம்முடைய யுத்தங்களில் நாம் தோற்று போய் காணப்படுகிறோமா? Have we been victorious in our battles this year or have we been defeated this year? இந்த வருடத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்ட பரீட்சைகளில் நாம் தோற்று போய் இருக்கிறோமா, பரீட்சையிலே நாம் தேறி இருக்கிறோமா? In the trials that have been admitted this year, have we been victorious or have we been failed? இப்படி எல்லாம் நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலம் இதுதான். This is the time that we have to search out these இது ஒரு things. கடைசி நிமிடங்கள். These are the last moments. நம்முடைய வாழ்வின் கடைசி நிமிடங்களாக இல்லாவிட்டாலும் இந்த வருஷத்தின் கடைசி தேவன் உன்னோடு பட்சமாய் தனிப்பட்ட விதத்திலே இடைபட வாஞ்சிக்கிற ஒரு நேரம். Although these are not the last moments of our life, in these last moments of this year, the Lord wants to intervene with you personally. அமலேக்கின் வல்லமை என்பதை அழிக்கும்போது தேவனுடைய வாஞ்சை. The Lord has a desire to destroy the power of Amalekites. ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் அவனை அழிந்து போய் என்று சொன்னால் அவன் அழிந்து போய் விடுவான். One thing you should understand, if the Lord asks him to be perish, he will perish. அப்படியானால் உனக்கு பிரதிபலனோ நன்மையோ மேன்மையோ ஒண்ணுமே கிடைக்காது. If so, you will not have any reward, any greatness in it. அதனால அவனை அழிக்காமல் நீ அழிக்கும்படியாக தன்னுடைய திட்டத்தை உன் மூலமாய் நிறைவேற்ற தேவன் விரும்புகிறார். Therefore he is not destroying by himself, through you he wants to destroy and fulfill his will. அண்ட சராசரங்களை படைத்த தேவனுக்கு அமலேக்கனை அழிப்பது பெரிய காரியமா? He who created the whole universe, is it hard for him to destroy the Amalekites? நீங்க யோசித்து பாருங்க. You just think and see. அமலேக்கனை அழிந்து போன்னு சொன்னா அந்த சந்ததியே வேறந்து அப்படியே கருவெல்லாம் அருந்து போயிடும், ஒண்ணுமே இருக்காது.
If the Lord says the Amalekites to perish, that will perish even from its womb and be ஆனால் உன் மூலமாய் அமலேக்கை அழித்து அதன் மூலமாய் வருகிற மகிமையை உனக்கு கொடுத்து அதனுடைய பிரதிபலனை மகிமையிலே உன்னிலே பெருக பண்ணும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். But the Lord desires to destroy that enemy through you, and through that the Lord might be glorified and give you more of his blessings through you. இங்கே தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். Here we should examine and think as to how much we have fulfilled the word of God. இந்த வருஷத்தின் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷத்தின் இந்த கடைசி 30ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் பேசின கட்டளைகளுக்கு எத்தனை வார்த்தைகளை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம்? From the first day of this year even until the 31st of this month, how much of the commands which the Lord has given to us have we fulfilled? மனாசேயும் அவனுடைய ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காதே போனார்கள். Manasseh and his people did not hearken to the word of God. அதுபோல ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காமல் போகிறார்கள். Like this, a group of people are not hearkening to the word of God. ஒரு சில ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னும் अनेक குறைகள் அவர்களிடத்திலே சவுலை போல உண்டு. Some people say that they have fulfilled the command of God, but yet they have many shortcomings as Saul. கர்த்தருடைய வார்த்தையை நீ நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறாயே, அப்படியானால் நான் கேட்கிற இந்த சத்தங்கள் என்ன? You have saying that you have fulfilled the command of God, then what is the noise that I hear? 1 சாமுவேல் 15:14 அவன் சொல்றான், சாமுவேல் கேக்குறான், எல்லாத்தையும் அழிக்கும்படியா கர்த்தர் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு நீ சொல்ற, பட் என் காதுல சில சத்தங்கள் கேட்கிறதே. When 1 Samuel 15:14 he says, the Lord had asked you to destroy everything and you say that you have destroyed. But what is this sound that I hear? இந்த வருஷத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு தான் நீ சொல்ற சத்தம் கேக்குது. ஆனா இந்த வருஷத்தை நீ தோல்வியோடு முடித்தாய், விழுகையோடு முடித்தாய், பல பிரச்சனைகளை நீ சிக்கி இருக்கிறாய் என்கிற சத்தம் தேவனுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. This year you have finished, that is the voice I hear, but you have concluded this year with failures and with defeats and with many losses, and that is what the person of the Lord is for you. உன்னிடத்திலிருந்து கூக்குரலின் சத்தம் கேட்கிறது என்ன? What is the sound that is heard from you? உன்னிடத்திலிருந்து கூக்குரலின் சத்தம் கேட்கிறது என்ன? What is that groaning noise which is heard from you? உன்னிடத்திலிருந்து அழுகையின் சத்தம் கேட்பது என்ன? What is the sound of weeping heard from you? உன்னிடத்திலிருந்து புலம்பலின் சத்தம் இந்த வருஷத்தின் கடைசியில் வருவது என்ன? What is the noise of lamentation which is heard from you? உன்னிடத்திலிருந்து அதீரியமான வார்த்தைகள் வருவதின் காரணம் என்ன? Why are the words of discouragement coming from you? இந்த வருஷத்தின் கடைசியில் அவிசுவாசத்தின் சத்தம் உன்னிடத்திலிருந்து வருகிறது என்ன? Why are the words of unbelief coming from you? உனக்குள்ளிருந்து அபஜய துனியின் சத்தம் கேட்பதின் காரணம் என்ன? Why is there a sound of defeat from you? உன்னுடைய சத்தம் வீதியிலே கேட்கப்படுவதின் ரகசியம் என்ன? Why is your voice heard in the streets? இப்படியே நாம் கேட்டுக்கொண்டே போகலாம். Like this we can keep on உன் asking. வீட்டிலே ரேடியோ பாட்டு இல்லாவிட்டால் சினிமா பாடல்களின் சத்தம் கேட்பது என்ன? What is the voice of radio or the cinema songs in your house? அந்நிய சத்தம் உன்னுடைய வீடுகளிலே கேட்பதின் காரணம் என்ன? What is the reason for alien voices in your house? இல்ல என் வீட்டில ஸ்தோத்திர சத்தம் கேட்கிறது என்று சொல்லுகிறாயா? Or are you saying is the sound of praise is found in my house? மணவாளனுடைய சத்தம் கேட்கிறது என்று சொல்லுகிறாயா? Are you saying the voice of bridegroom is heard in my house? மணவாட்டியின் சத்தம் கேட்கிறது என்று சொல்லுகிறாயா? Or are you saying that the voice of bride is heard? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்குள் இருந்து கேட்கிற சத்தம் என்ன? Dear child of God, what is the voice which is heard of you? உனக்குள்ள இருந்து எழும்புகிற சத்தத்தின் தன்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். You should understand the attitude of the voice from you. உனக்குள்ள இருந்து அழுகையின் சத்தமா? Is it the voice of crying in you? உனக்குள்ள இருந்து வேதனையின் சத்தமா? Is it the voice of pain? இல்லை என்கிற ஒரு அவிசுவாசத்தின் வார்த்தைகள் உனக்குள்ள இருந்து வருகிறதா? Or is it the word of unbelief saying no? உனக்குள்ள இருந்து புறப்படுகிற சத்தம் என்ன சத்தம்? What is the voice which is heard out of you? அவன் கேட்கிறான், அந்த சாமுவேல் வந்து கேட்டான். And then Samuel is asking, உனக்குள்ள இருந்து வருகிற இந்த சத்தங்கள் வித்தியாசமான சத்தங்கள் வருகிறதே. what are the different voices which I hear from இந்த you? சத்தங்களை நான் எதிர்பார்க்கவில்லையே. These voices I did not expect. உனக்குள்ளே வேறு சத்தங்கள் அல்லவா வருகிறது? Is there other voices coming out of you? உனக்குள்ள இருந்து சந்தோஷத்தின் சத்தம் வரலாம். You can have the joy of this noise coming out of மகிழ்ச்சியின் you. சத்தம் கேட்கலாம். You can have the voice of joy within உனக்குள்ள இருந்து you. மணவாளனின் சத்தம் கேட்கலாம். You can be heard the voice of bridegroom out உனக்குள்ள of இருந்து you. மணவாட்டியின் சத்தம் கேட்கலாம். The voice of bride can be heard out of you. ஆனால் இவைகளெல்லாம் ஓய்ந்து போய் உனக்குள்ளே இருந்து புலம்பல்களும் தவிப்புகளும் அவிசுவாசங்களும் சண்டைகளும் இப்படிப்பட்ட வித்தியாசமான சத்தம் கேட்பது என்ன? But leaving all this, the voice of lamentation and fighting and crying and weeping and unbelief is found in you. What's the reason of இந்த it? அந்நிய சத்தங்களை எல்லாம் நான் அழிக்கும்படியாக உனக்கு அதிகாரமும் அபிஷேகமும் வல்லமையும் கொடுத்து ஆளுகையும் கட்டளையும் கொடுத்து அனுப்பினேன். ஆனால் இவைகளை நீ அழிக்காமல் இந்த சத்தங்கள் மறுபடியும் இந்த வருஷத்தின் கடைசியிலும் உன்னிடத்தில் தொனிப்பதின் காரணம் என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். The Lord is asking, I have given you power and authority and the power to endure, to overcome all these voices, but what is the voice I hear at the close of this year? உன்னுடைய ஜீவியத்திலே தோல்விகள் வந்த பொழுது இவைகளெல்லாம் ஸ்தோத்திர சத்தங்கள் உன்னிடத்திலிருந்து ஓய்ந்து போய்விட்டது. சண்டையின் சத்தங்கள் உனக்குள்ளே தொனிக்க ஆரம்பித்து விட்டது. When failures came across your way, the voice of praising had gone out of you and the voice of fighting has come into you. எரேமியா 16:9 பார்க்கும் பொழுது Jeremiah
16:9. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? எரேமியா 16:9. Jeremiah 16:9. ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை இந்த வருஷத்திலே நீ நிறைவேற்றாத பட்சத்தில் உனக்குள் இந்த சத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து போய் அந்நிய சத்தங்கள் உனக்குள்ளே எழும்பி விட்டது. Had you not fulfilled the word of God in this year, all these voices have been gone out of you and alien voices started to resound. இன்றைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சவுலை போல அல்லாமல் நீ மனஸ்தாபப்பட்டு விழுந்து உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வாரானால் இந்த வருஷத்தின் கடைசியிலே மறுபடியும் உனக்குள்ளே தெய்வீக சத்தங்கள் கேட்கும். அந்நிய சத்தங்கள் இனி கேட்க கூடாது. If you should repent for the voices which have been heard in you and you repent for your ways this year, then the voices which were alien will be go out of you and the voice of God will be heard in you. உனக்குள்ளே இருந்து வர வேண்டிய சத்தம் என்ன? What is the voice which should be heard from you? 7 விதமான சத்தங்கள் உனக்குள்ள இருந்து வரலாம். அந்நிய சத்தங்களோ, கூக்குரலின் சத்தங்களோ, வேதனையின் சத்தங்களோ, புலம்பலின் சத்தங்களோ, சண்டையின் சத்தங்களோ, அபஜயதுனியின் சத்தங்களோ உனக்குள்ளே தொனிக்க கூடாது. The 7 kinds of voices can be heard out of you, but other voices like voices of lamentation and crying and unbelief and grief should not come out of you. உனக்குள்ள இருந்து வர வேண்டிய சத்தம் என்ன? What is the voice which should come out of you? எரேமியா 33:11. Jeremiah 33:11. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? உனக்குள்ள இருந்து களிப்பின் சத்தம் தொனிக்கலாம். The voice of joy shall come out of you. உனக்குள்ள இருந்து மகிழ்ச்சியின் சத்தம் தொனிக்கலாம். The voice of gladness can come out of you. உனக்குள்ள இருந்து மணவாளன் பேசலாம். The voice the bridegroom can speak from நீ you. மணவாட்டியின் சத்தத்தை உனக்குள்ள இருந்து எழுப்பலாம். The voice of bride can resound from you. சேனைகளின் கர்த்தர் நல்லவர் என்று நீ துதிக்கலாம். You can praise God saying praise God the Lord of hosts. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நீ சத்தம் தொனிக்கலாம். You can resound God is good. உனக்குள்ளே கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவதின் சத்தம் கேட்கலாம். And the voice of bringing a sacrifice to the house of the Lord இந்த can be heard. சத்தம் தான் உன்னுடைய வாழ்க்கையிலே கேட்கப்பட வேண்டுமே தவிர சத்துருவின் கர்ஜிப்பு உனக்குள்ளே கேட்க கூடாது. It is this voice that should be heard out of you, but the roaring of the enemy should not be heard. இங்கே சாமுவேல் வந்து நின்ற பொழுது தேவனுடைய மனிதன் வந்து கணக்கு கேட்கும்படியாக வந்து நின்றான். ஏனென்றால் இரவிலே கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி அனுப்பினார். Here Samuel the man of God came to ask accounts because at night God woke him up. ஒரு நாள் இரவு கர்த்தர் அவனோடு பேசினார். And he spoke to him the whole நான் night. சவுலை ராஜாவாக்கினதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன். I repent for having made Saul as king. நம்மில் அநேகரை ஊழியர்களாக மாற்றினதுக்காக கர்த்தர் விசனப்படுகிறார். The Lord is grieved that he has made his servants to நம்மில் him. அநேகரை விசுவாசிகளாய் மாற்றினதுக்காக கர்த்தர் விசனப்படுகிறார். The Lord is grieved that he has made many of us believers. ஏன் நீங்க அழகா இல்லைன்னு சொல்லியா? You see it's not so? அப்படி அல்ல. That's not the உங்களில் reason. அநேகர் ஆணவக்காரர்களாக மாறிவிட்டீர்கள் என்றுதான் அவர் துக்கப்படுகிறார். He is grieved that many of you have become proud. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை, உங்களுக்குள்ள இருந்து அந்நிய சத்தங்கள் எழும்புகிறது என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். He is grieved that you have not fulfilled the word of God, but strange voices are heard out of you. 1 சாமுவேல் 15:11 நான் அவனை ராஜாவாக்கினதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று கர்த்தர் சொன்ன பொழுது அன்று இரவு முழுவதும் மனம் நொந்து சாமுவேல் அவனுக்காக ராம் முழுவதும் அழுதான். In 1 Samuel 15:11, when the Lord said, "It repented me to have made Saul the king," the whole of the night Samuel is crying. அவன் என் வார்த்தையை நிறைவேற்றவில்லை. He did not fulfill his word. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் நானும் நீயும் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாத பொழுது கர்த்தர் மனம் நொந்து அலறுகிற ஒரு சத்தம் சபையிலே கேட்கிறது. Dear people of God, this morning when we are not hearing the voice of the God this whole of the year, we can hear the voice of God crying in this church. என்னுடையவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றாத பொழுது என் கண்களில் இருந்து கண்ணீர் சொரிகிறது, என் குடல்கள் எரிகிறது என்று கர்த்தர் பேசுகிறார். My people, my children, when they are not performing my words, my bowels are earning and they are mourning, says the Lord. இங்கே கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் நிறைவேற்றாமல் அந்நிய சத்தங்கள் அவனுடைய பாளையத்திலே முழங்கிக் கொண்டிருந்தது. Here they have not performed the word of God, but strange voices were heard in their camp. மோசேயும் யோசுவாவும் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது பாளையத்திலே ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது. When Moses and Joshua came down from the mount, there was a different voice heard in the camp. அப்பொழுது மோசே சொன்னான் யோசுவாவினிடத்திலே, அங்கே வித்தியாசமான சத்தம் கேட்கிறது. Then Moses told Joshua, there is a different strange voice which is heard. அது ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல. That is not the noise of a victory. ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல. That is not a noise of a defeat. யாத்திராகமம் 32:18 பார்க்கும் பொழுது 17:18 பார்க்கும் பொழுது
Exodus 32 verses 17 and 18. பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது. There is a noise of war in the camp. இது யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி சொன்னான். This is the voice which Joshua is telling towards மோசே Moses. சொன்னான், அப்படி அல்ல, அது யுத்தத்தின் சத்தம் அல்ல. Then Moses said, this is not the voice of war. ஜெயதுனி சத்தமும் அல்ல, அபஜயதுனி சத்தமும் அல்ல. This is not the voice to overcome nor the voice of defeat. அந்நிய தெய்வங்களை போற்றி பாடுகிற ஒரு சத்தம் எனக்கு கேட்கிறது என்று சொன்னான். I hear the noise of them which are praising strange gods. உன்னுடைய வீட்டில் கர்த்தரை துதிக்கிற சத்தம் இந்த வருஷம் எல்லாம் எழும்பினதா? மாம்சீக உலக பிரகாரமான அந்நிய தெய்வங்களுடைய அந்நிய மார்க்கத்தினுடைய அந்நிய சத்தங்கள் உன் வீட்டில் தொனித்ததா என்பதுக்கு நீயே சாட்சியாயிருக்கிறாய். You yourself are a witness to the voice which is heard in your house, if it is the voice of praising or the voice of praising strange gods. இங்கே நாம் பார்க்கும் பொழுது Here when we consider, கர்த்தர் சவுலை சொன்னார், நீ சங்கரிக்க வேண்டும், சர்வ சங்காரம் பண்ண வேண்டும் என்று. here God asked Saul to completely utterly destroy. இந்த அமலேக்கினை நான் ஒப்புக் கொடுப்பேன். I will commit this Amalek into your hand. அமலேக்கிய ராஜாவை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பேன். I will give the king of Amalek into நீ your hand. அவனை சர்வ சங்காரம் பண்ண வேண்டும். And you should utterly destroy him. பிரியமானவர்களே, இந்த அமலேக்கினுடைய தாக்குதல் உங்களுக்குள்ளே இருந்ததா? Dear beloved, do you have the attack of the Amalekites in you? இந்த வருஷத்தின் பயணம் எப்படி இருந்தது? How was your journey this year? இந்த வருஷத்திலே தேவன் உனக்கு அமைத்து கொடுத்த பாதை எப்படி இருந்தது? How was the path that the Lord has established for you இந்த this year? வருஷத்திலே நீ போன பாதைகள் எப்படி இருந்தது? How was the path that you have tread this year? கர்த்தர் உன்னை நடத்தின பாதையில் நீ போனாயா? நீ நடத்துகிற பாதையிலே கர்த்தர் வர வேண்டும் என்று ஜெபித்தாயா? Did you go in the path that the Lord was leading you, or did you pray for God to come in your path? அமலேக்கை ஜெயிக்காமல் நீ அடுத்த வருடத்துக்கு போனால் அமலேக்கு உன் வாழ்விலே இணைந்து கொள்வான். Without overcoming this Amalekite, if you go to the next year, this Amalekite will be united முதலாவது with you. அமலேக்குனா யாரு, அவனுடைய பாதிப்பு என்னங்கறதை நீ படித்து பார்க்க வேண்டும். Firstly, you should understand who is the Amalekites and what is his effect. ஏன் அமலேக்கரை கர்த்தர் அழிக்க சொல்லுகிறார்? Why is the Lord asking to destroy Amalekites? இரக்கமுள்ள தேவன், He is a merciful God. மனதுருக்கமுள்ள தேவன், He is full of நீடிய mercy, பொறுமையுள்ள தேவன். and He is having long ஏன் அந்த suffering. சக்தியை அழிக்கும்படியாக சொல்லுகிறார்? Why is He asking to destroy this path? அமலேக்கு என்பது ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி. Amalekites is a different part together. அதனுடைய செயல்கள் உங்கள் வாழ்வில் வந்தால் நீங்கள் தாறுமாறாய் போய் விடுவீர்கள். If his works come into your life, you will go traverse. அவனுடைய செயல்கள் வித்தியாசமானவைகள், வினோதமானவைகள். His actions, activities are different, and it is so strange. அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு தெரிந்தால்தான் நீங்கள் தீவிரமாய் இறங்கி அந்த வல்லமைகளை அழிக்க முடியும். Only if you know its effects, then you will go tread into it, and he will destroy it. சத்துருடைய உக்கிரம் உனக்கு, சத்துருடைய சக்தி உனக்கு தெரிய வேண்டும். You should know the power of the enemy. சத்துருடைய சக்தி உனக்கு தெரியாவிட்டால், If you do not know the power of the enemy, முதலாவது எதிரினுடைய பலத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். firstly you should understand the power of the enemy. இல்லாவிட்டால் எதிரியை குறித்து நீ கவனமற்று இருக்கும் பொழுது எதிரி உன்னை அழித்து விடுவான். Or when you are reluctant concerning your enemy, the enemy will defeat you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்களில் இந்த விஷயத்திலே ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். Every child of God should be very careful in this matter these days. இந்த கூட்டத்தின் முடிவிலே, இந்த வருஷத்தின் கடைசியிலே அமலேக்கின் ராஜாவை நீ அழிக்காவிட்டால் தேவனே இறங்கி அழித்து உனக்கு உதவி செய்ய இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். At the close of this meeting, at the close of this year, if you are not able to destroy these Amalekites, then the Lord himself has come to help you to destroy these Amalekites. அமலேக்கினுடைய ராஜாவினுடைய பெயர் ஆகாக். அதாவது எல்லா ராஜாவுக்கும் பேரு ஆகாக்னு தான் வைப்பாங்க. The king of all the kings of Amalekites are Agag. ஆகாக்னா ஒரு தனிப்பட்ட ஒரு பேரா இருந்தாலும் அவங்களுடைய பொது பெயரே அதுதான், அமலேக்கியர்கள். Although Agag is a personal name, all the common name is also Agag for all the kings. அமலேக்கிய ராஜாவுக்கு பேரு ஆகாக்னு வைப்பாங்க. The king of the Amalekites is called Agag. அந்த அமலேக்கன்னா யாரு? Who is this Amalekites? ஏன் கர்த்தர் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறார்? Why is the Lord very fast concerning his matter? அதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand this well. ஒரு சிலர் நினைக்கிறாங்க இந்த பிசாசு அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரொம்ப பயப்படுறாங்க, தீவிரமா இருக்காங்க. இல்ல, நாம நினைக்கிற மாதிரி இந்த லோக்கல் பிசாசுகள் அல்ல. Some of them say, as for the devil, that we are afraid. These are not the local devils as we consider. இப்ப லோக்கல்ல நீங்க வந்து அந்த பிசாசு பிடிச்சது, செத்து போனவன் பிடிச்சான், அவன் பிடிச்சான், இவன் பிடிச்சான்னு ஒரு கதை சொல்லிட்டே போகும். When you say of the local spirits, you can say that the spirit of the one who is dead here and there. நமக்கு இவ்வளவுதான் தெரியும். This is all we know. ஆனா இதுக்கு பின்னால விழுந்து போன தூதன் இருக்கிறாங்கறதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். But you should understand that there is a fallen spirit or the angel behind it. அமலேக்கின் வல்லமையை அழிக்கணும்னு சொல்றதுனுடைய ரீசன் என்னங்கறதை நீ புரிஞ்சுக்கணும். You should understand the reason why the Lord is asking you to destroy the Amalekites. ஒரு இடத்துல நான் பிசாசை துரத்தி கொண்டு வந்த பொழுது, One place where I was chasing a devil, எல்லா பிசாசுகளும் பலவிதமான பெயர்களை சொல்லும். all the devils will say different names. செத்து போன ஆள பேர் சொல்லும். It will tell the name of the ones who are dead. ஜனங்கள் பூஜிக்கிற இந்த ஆவிகளுடைய விக்கிரகங்களுடைய பெயரை சொல்லும். Or it will tell the name of the idols whom they are worshipping. அந்த பிசாசு அப்படிப்பட்ட ரெண்டுமே சொல்லவே இல்ல. But that devil did not say the name of those people. நான் செத்து போன ஆளையும் சொல்லல, அது ஜனங்கள் வணங்குற விக்கிரகங்களுடைய பெயரையும் சொல்லல. It did not name the ones who are dead or the name of the idols.
நான் வந்து லூசிபர். It said, I'm Lucifer. நான் இங்க உள்ள லோக்கல் ஆளு கிடையாது, நான் டைரக்ட் ஆன ஆளுன்னு சொல்லி. I'm not a local person, but I'm a direct person. இன்னொரு இடத்துல ஒரு ஆவி திறந்து போகுது. In another place where I was chasing a devil. என்னை பத்தி உனக்கு தெரியாது. You don't know about me. நீ இனிமே தான் பரலோகத்துக்கு வர போற. You are going to come to heaven only after this. நான் ஏற்கனவே அங்க இருந்தவன். I had already been there. என் பேர் தெரியுமான்னுச்சு. Do you know my name? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரு. நான் உடனே அப்ப லூசிபரான்னு கேட்டேன். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியான்னு கேட்டேன். Then I asked, are you Lucifer, the son of the morning? அந்த குரூப்போட சேர்ந்த ஒரு ஆளு என் பேரு கேரு அப்படின்னு. It said, I am one of the groups, but my name is Cherub. எப்படி இருக்குன்னு பாருங்க. You see how it will be. இந்த வல்லமைகள் தான் இப்படி இந்த பூமியில ஆளுகை செய்யுது. அதனால தான் பிசாசை துரத்தணும், பிசாசை அழிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியாத தேவகுமாரன் வெளிப்பட்டார்னு சொல்றது இவனை அழிக்கிறதுனால அவனுடைய ஒரு தலை நசுக்கப்படுகிறது. It is these spirits which are involved in this world, and therefore we say we have to destroy the devil, and in order to destroy the head of the devil, son of man has appeared. அமலேக்கை அழிக்கிறதுல கர்த்தர் ரொம்ப தீவிரமா இருந்தார். God was more perfect concerning the destruction of Amalek. இவனை அபிஷேகம் பண்ணதுக்கு கழுதையை தேடி போனவனை அபிஷேகம் பண்ணதுக்கு காரணமே அதுதான். The reason for anointing him who went seeking for asses is this. உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணது பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு அது ஒரு காரணம். The reason for anointing you and me is to take to heaven. உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்துல ஒரு சாட்சியா இருப்பது அது ஒரு காரணம். The reason for anointing you and me in this world and making us testimony is that. ஆனா இவைகளுக்கு மத்தியிலே ஒரு உண்மையான ஆழமான காரணம் உன்னை வைத்து இந்த உலகத்தில் போராடுகிற சக்திகளை அழிப்பது. But a deep truth behind this is through you to destroy these spirits which are prevailing. உன் மூலமாய் இந்த தலையை நசுக்குவது. To bruise the head of Satan through you. உன் மூலமாய் சாத்தானை நசுக்குவது. To bruise Satan's head through you. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். That is why the Lord has anointed you. சாத்தானை ஜெயிக்காதவன் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. One who is not overcome devil, although he is anointed, he cannot go to heaven. இந்த அமலேக்கினுடைய பூர்வீகம் என்ன? What is the generation of Amalekites? ஆதியாகமம் 36:12 பார்க்கும் பொழுது, when you read in Genesis 36:2 36:12 பார்க்கும் பொழுது 36:12 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் ஏசாவினுடைய பேரன். He is the grandson of Esau. ஏசா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். You all know who is Esau. இந்த ஸ்பிரிட் வந்து என்னங்கறதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதனால தான் கர்த்தர் அதுல தீவிரமாகவே இருக்கிறார். You should understand what is this spirit, because God is cautioned about this. அந்த ஏசா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினவன். Esau was the one who despised his birthright. ஒருவேளை போஜனத்துக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டவன். For one meal he has left everything. திரும்ப மனஸ்தாபப்பட்டு அழுவான், ஆனா மனமாறுதலை காண மாட்டான். Again he will repent and cry, but he will not find his repentance. அந்த ஏசா கானானிய பெண்களை தெரிந்து கொண்டு வழிதவறி போன ஒரு நபர். That Esau chose the Canaanite woman, and he was the one who went perverse in his ways. யாக்கோபை தேவனால் சிநேகிக்கப்பட்டவனை பகைத்தவன். And he hated the one loved of the Lord. தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் முள்ளை போல இருந்தவன். He was the one as thorn to his father and mother. தேவனால் புறக்கணிக்கப்பட்டவன். He was rejected of the Lord. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். I have loved Jacob, but have hated Esau. இந்த சந்ததி தான் இங்கே எழும்பி வருகிறது அமலேக்குன்னு சொல்லி. It is this generation which is Amalek which is coming. இவர்கள் யாக்கோபு வந்து ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் அங்க இருந்தாங்க. They stood there until Jacob stood. யாக்கோபு வந்து தகப்பனோடு வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஏசா தன்னுடைய இதெல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டான். When they knew that Jacob came to his father and he withstood, Esau took all his belongings and went out. நீ ஆவிக்குரிய ஜீவிதத்திலே செட்டில் ஆயிட்டா பிசாசு விலகி போய்டுவான். When you are settled in spiritual life, Satan will depart from you. நீ ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நீ சரியான ஸ்திரத்தன்மை பெறாவிட்டால் ஏசா அங்கேயே இருப்பான். If you do not stay fast in your spiritual life, then Esau will prolong there. சத்தியங்களை தெளிவான விதத்திலே விளங்கிக் கொள்ளுங்க. You should clearly understand the truth. யாக்கோபு வந்து அவன் இருந்து விட்ட உடனே ஏசா புறப்பட்டு விட்டான். When Jacob came and stayed there, Esau left. ஆதியாகமம் 36 பார்க்கும் பொழுது, Genesis 36 6ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, ஏசா தன்னுடைய எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போய்விட்டான். Esau took all his belongings and he went to another land, leaving his brother Jacob. அதோடு அவன் புறப்பட்டு போன ஒரு ஆள். He was the one who departed from them. நீ நல்லா செட்டில் ஆயிட்டீனா பிசாசு அங்க இருக்காது. If you are well settled, Satan will not be there. நீ தலம்பிக்கிட்டு இருந்தா பிசாசு ஏசா அங்க உட்கார்ந்துட்டே இருப்பான். If you are in a dual manner, then Satan will stay there. நல்ல விதத்துல சத்தியங்களை விளங்கிக் கொள்ளுங்க. You should understand the truth. 20 வருஷம் அலைந்து திரிந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டிலே வந்து அவன் ஸ்டாண்ட் பண்ண பொழுது 20 வருடமாய் அலக்கழித்துக் கொண்டிருந்தான் இந்த ஏசா புறப்பட்டு போய்விட்டான். Jacob, who was roaming about for 20 years, when he stood fast in his father's
house. Then Esau, who was traveling the 20 years, he left out from his father's house. உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய பிரதிஷ்டை, உன்னுடைய ஆவிக்குரிய அபிஷேகம் இவைகள் ஸ்திரத்தன்மையை பெறும் பொழுது அலக்களித்துக் கொண்டிருக்கிற ஆவிகளுக்கு அதற்கு பின்பு உரிமையும் இடமும் கிடையாது, புறப்பட்டே தீரும். Your belief, your holiness, your spiritual attitudes, when they are steadfast, then these spirits which were tormenting you has no place and leave it. இந்த அமலேக்கியர்கள் தென்புறத்திலே குடியிருக்கிறவர்கள். These Amalekites are living in the south. என்னாகமம் 13:29 பார்க்கும் பொழுது Numbers 13:29. தென்புறத்தில் குடியிருக்கிறவர்கள். They are dwelling in the south. ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கை. It's a life without a victory. சங்கீதம் 75:6 படி, according to Psalm 79 verse 5, அதாவது வனாந்தர மார்க்கத்திலிருந்து ஜெயம் வராது. From the wilderness there will not be any victory. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது என்று சொல்லி இருக்கிறது. வடக்கிலிருந்து சீயோனிலிருந்து மாத்திரமே ஜெயம் வரும். From the east or south, from the wilderness there will be no victory, only from north or Zion is victory. ஆனபடியால் இந்த வல்லமையை தான் கர்த்தர் அழிக்க முடியாக, சேஷ்ட புத்திர பாகத்தை அழிக்கக்கூடிய சக்திக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அந்த வல்லமையை நீ அழிக்க வேண்டும். You should not give room for your first birthright to live. You should destroy those powers which are affecting it. இதுதான் தேவனுடைய முதல் திட்டம். This is the first plan of God. இரண்டாவதாக, Secondly, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, Exodus chapter 17, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து தங்களுடைய பயணத்தை துவக்கின உடனே, when the children of Israel crossed the Red Sea and started with the journey, உடனே இவன் எதிரே நின்று விட்டான். immediately he came and stood ahead of them. யாத்திராகமம் 17:8 பார்க்கும் பொழுது, அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். Exodus 17:8, we see that the Amalekites came and fought against Israel in Ephraim. இதுதான் முதல் எதிர்த்த சக்தி. This is the power which first conflicted ஒரு மாம்சத்தின் சக்தி. This is the power of the flesh. உன்னுடைய வீட்டாரே உனக்கு சத்துரு, ஆவிக்குரியவனுக்கு அவனுடைய சரீரமே சத்துரு. Your household is your enemy. For a spiritual man, his body is the enemy. மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும், ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாய் நியமிக்கப்பட்டிருக்கிறது. The flesh against the spirit and the spirit against the flesh is determined. இந்த முதல் எதிர்த்த சக்தியை கர்த்தர் மனதில வச்சுக்கிட்டே இருந்தார். God had in his mind the spirit which confronted first. ஜனங்க அப்பதான் பயணத்தை தொடங்குறாங்க. It was then that the people were starting their journey. இவன் குறுக்க வந்து நின்னுட்டான். He came across. இது வழிமறிக்கக்கூடிய ஒரு சக்தி. This is the spirit which is hindering. ஆவிக்குரிய பயணத்தை முன்னேறி விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வல்லமை. It is the power which is hindering your spiritual journey. முதல் எதிர்த்த ஒரு சக்தி. The spirit which firstly resisted. வழிமறித்த ஒரு சக்தி. It's a spirit which came ahead. அருமையானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்திலே நீங்கள் முன்னேறி போக முடியாமல் இல்லாவிட்டால் நீங்கள் பாதை மாறி போனதுக்கு காரணம் இந்த சக்தி தான். Dear beloved, in your spiritual life that you are not able to go ahead, or because you have gone away from this path, is this path. இந்த வல்லமையை கர்த்தர் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தார். God had in his mind about this power. என் ஜனத்தை முன்னேற விட மாட்டேங்கிறான். Is not allowing my people to என் ஜனத்தை வளர்ச்சி அடைய விட மாட்டேங்கிறான். Is not allowing my people to grow. என் ஜனத்தை வனாந்தரத்துல முன்னேறி போக இல்லாவிட்டால் கானானை நோக்கி பயணப்பட அனுமதிக்க மாட்டேங்கிறான். He is not admitting my people to go ahead in this journey of Canaan. உடனே தேவன் சொன்னார், தன்னுடைய மனதில வச்சிருந்தார், அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வைத்து இந்த வழிமறிக்கிற சக்தியை ஜெயிக்கணும். Then the Lord and in his mind that with the anointed he should destroy this power which is hindering. இந்த வல்லமை வானத்தின் கீழேயே இருக்க கூடாதுன்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணார். God had in his mind that this power should not be under the heaven. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் Exodus chapter 17 14ஆம் வசனத்திலே verse 14, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். the Lord said that he will utterly destroy, that the name of Amalek might not be remembered in நம்முடைய heaven. ஜனத்தை தடுத்தா அந்த மனிதனுக்கு விரோதமாய் அந்த சக்திக்கு விரோதமாய் தேவன் எவ்வளவு தீவிரமா இறங்குகிறார். See how the Lord is working terrifically against that power, or the people who are working a hindrance to his people. உன்னுடைய வளர்ச்சியை தடுத்த சக்தியை கர்த்தர் முறியடிப்பார். The Lord will destroy the power which has hindered your growth. உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்த சக்தியை கர்த்தர் முறியடிப்பார். The Lord will destroy the power which has hindered your progression. என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே, குறுக்க இந்த பிசாசு போல வந்து நிக்கிறானேன்னு சொன்னா அந்த வல்லமையை கர்த்தர் இந்த கூட்டத்திலே கர்த்தர் முறியடிப்பார். When you say that I have no power to resist and I am not able to confront it, the Lord will resist or destroy that power in this meeting. அடுத்து இந்த அமலேக்கினுடைய சக்தியினுடைய மறைமுக தாக்குதல் என்ன? Nextly, what is the hidden attack of this power of Amalek? கண்டினியூ ப்ராப்ளம். It's a continual problem. விடாம பிரச்சனைகளை கொண்டு வருவது. He will bring problems continually. விடாம வியாதிகளை கொண்டு வருவது. He will bring sickness continually. விடாம பிசாசின் போராட்டங்கள். Continual effect of the devil. அப்படி யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? Are you any of you attacked like this? உன்னால பரலோகம் போவோங்கற நம்பிக்கையே அற்று போய்டும். The hope that you will go to heaven is failing. இப்படியே இருந்தா நான் என்ன பண்ணுவேங்கற நிலவரத்துக்கு வந்துருவே. You will come to a point, if such is prolonging, what will I do? இப்படிப்பட்ட போராட்டங்கள் எத்தனை பேருக்கு இருக்கு? How many of them have such problems? நானும் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளையும் அதே கஷ்டப்பட்டான். I too suffered, my
thy sons also suffer in அப்படினா pain. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we ஒரு understand? அமலேக்கின் ஆவி உன்னோடு போராடுகிறது. The spirit of Amalek is striving with you. என்னால ஜெபிக்க முடியல, ஒரு ஸ்பிரிச்சுவல்ல கொஞ்சம் கூட முன்னேற்றம் அடைய முடியல, எவ்வளவு வாஞ்சிக்கிறேனோ அவ்வளவு போராட்டம் இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? How many of you feel that I'm not able to pray? How much about this I have a struggle against this? யாத்திராகமம் 17:16 வாசித்து பாருங்க. Exodus 17:16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அமலேக்கின் கை சிங்காசனத்துக்கு விரோதமான ஒரு வல்லமை. Because the hand of Amalek is towards the throne. நீ பரலோகம் போக கூடாது. That you should not go to heaven. சீயோனை அடைய கூடாது. You should not go to reach that. எருசலேமை அடைய கூடாது. You should not reach Jerusalem. நீ மகிமை அடைந்தவனாய் மாறி விட கூடாது. You should not become glorious. எக்காலம் துணிக்கும் பொழுது நீ மறுரூபம் அடைந்து விட கூடாது. You should not be resurrected when the trump sounds. நீ புழுதியில கிடந்த ஒரு ஆளு. Because you were found in ashes. குப்பையில கிடந்த ஒரு ஆளு. You were in the dust. உன்னை இன்னைக்கு பிரபுக்கள் மத்தியில கொண்டு வந்துட்டாரு. And he has brought you among the princes. இன்னும் கொஞ்ச நாள் விட்டா நீ சிங்காசனத்துக்கு போய்டுவே. After some days you will go up to the throne. ஆனா அப்படினால இந்த வல்லமை என்ன செய்து நீ சிங்காசனத்துக்கு விரோதமான சக்தி அது. ஆனா அப்படினால நீ சிங்காசனத்துக்கு போக விடாமல் பரிசுத்தவான்கள் சபையில வந்த பின்பு பிரபுக்கள் மத்தியில உட்கார்ந்த பிறகு கூட சிங்காசனத்துக்கு போக கூடாதுன்னு இந்த அமலேக்கின் சக்தி போராடுறான். This power is against the throne of God. Therefore, even after you coming and sitting with the princes of this church, he is working that you should not go up to the throne. தலைமுறை தலைமுறையாக இந்த வல்லமையில் போராடுகிறார். This spirit is working from generation to generation. உன்னுடைய முந்தின ஜெனரேஷன்ல இந்த பாதிப்பு, இந்த ஜெனரேஷன்லயும் இனிமேல் வருகிற ஜெனரேஷன்லயும் எப்படியாயினும் நீயோ உன் சந்ததியோ சிங்காசனத்துக்கு போக கூடாது. In the former generation, in this generation, and in the coming generation is working that you and the generation will not go up to the throne. இப்படிப்பட்ட சக்தி தான் இந்த அமலேக்கின் சக்தி. Such a power is the power of Amalekite. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் பாத்துக்கங்க, இந்த வல்லமையில ஜெயிக்கிறதுக்கு தான் உனக்கு அபிஷேகம். சும்மா கையை தட்டிட்டு எழும்பி போறதுக்கும் வீட்ல போய் திருப்பி சண்டை போடுறதுக்குன்னா அமலேக் மறுபடியும் உன் கூடயே வீட்டுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். The Lord has given anointing to you that you might overcome this power. Just to clap hands and just filled in the spirit and you go back home, then this spirit will probably prevail. எப்பொழுதெல்லாம் உன் அறையிலே உன் வீட்டிலே கூக்குரலும் புலம்பலும் சண்டையும் வியாகுலங்களும் எழும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் அமலேக்கியன் சிங்காசனம் போட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். Whenever there is crying and weeping and turmoil of sound and found in your houses, then you can see that the Amalekite has put his throne in your house. அப்பொழுதெல்லாம் ஸ்தோத்திர சத்தம், மலவாளனுடைய சத்தம், மணவாட்டியின் சத்தம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிற ஸ்தோத்திர சத்தம் எப்பொழுதெல்லாம் எழும்புதோ அப்போ தேவன் சிங்காசனம் போட்டு உன் வீட்ல இருக்கிறார்னு அர்த்தம். Whenever the voice of praising or the voice of the bridegroom or the voice of bride or praising or rejoicing in the Lord is found, then the Lord has put his throne in your house. இந்த அமலேக்கின் சக்தியை மேற்கொள்ளத்தான் உன்னை அக்கினியினால அபிஷேகம் பண்ணினார். In order to overcome this spirit of Amalekites, the Lord has filled you with his உன் fire. முழங்கால்களை பலப்படுத்தினதின் காரணம் என்ன? Why is he strengthened your knees? தள்ளாடின உன்னுடைய முழங்காலை பலப்படுத்தினதின் காரணம் என்ன? Why is he strengthened your feeble knees? பலவீனமான உன்னை பலப்படுத்தினதுக்கு ரகசியம் என்ன? The reason for strengthening you who are weak. மரணத்தை நோக்கி போன உன்னை ஜீவனுக்கு கொண்டு வந்ததின் ரகசியம் என்ன? What is the reason for you who went towards death to begin இந்த your life? அமலேக்க சக்திகளை எதிர்த்து நீ போராடி இந்த அமலேக்க சக்தியில நீ ஜெயிக்கிறது மாத்திரமல்ல, இந்த அமலேக்கின் சக்தியிலே பாதிக்கப்பட்ட ஜனங்களை விடுவிக்கும்படியாகவே உனக்கு இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். That you might strive against the spirit of Amalek and deliver yourself and the people who are caught by the spirit of Amalekites. The Lord has given you this power. எந்த ஆவிக்குரிய மனிதனுடைய வளர்ச்சியை தடுக்கிறானோ அந்த இடத்துல நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நின்று அந்த அமலேக்கனை அழிக்க வேண்டும். Wherever the spiritual growth of person is hindered, there you should stand and destroy the spirit of Amalekites. இந்த அடுத்து இந்த அமலேக்கியன் காரியம் ஆகுற வரைக்கும் அத நல்லா செய்வான். காரியம் ஆகலையா இதை நீ சரியில்லையா ஒதுக்கி விட்டு போயிட்டே இருப்பான். Nextly, the Amalekite will be there as long as this matter comes to pass, otherwise he will just get along. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 1 Samuel chapter 30, அமலேக்கியர்கள் சிக்லாகை கொளுத்தி விட்டார்கள். Amalekites came and burnt Ziklag. எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டு போய்விட்டார்கள். And they spoiled everything. நல்ல ஜெயத்தோடு அவங்க போறாங்க. They went with great victory. ஜெயத்தோடு போகும்போது When they went back with victory, அந்த அமலேக்கியன்ல ஒருத்தன் வியாதிப்பட்டு போயிட்டான். one of the Amalekites became sick. அவன் ரொம்ப வியாதிப்பட்டு ரொம்ப பலவீனப்பட்டு போய்விட்டான். And he became very weak and sick. அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான் ஒருத்தன் வியாதிப்பட்டுட்டான். One of the sons of Egypt, one who belonged to the Amalekites, became sick. யுத்தத்துக்கு வந்தவன், he who came to war, யுத்தம் பண்ணினவன், one who walked, நல்ல ஒரு வேலைக்காரன், one who was a good servant, ஆனா இப்ப வியாதிப்பட்டுட்டான். but now he has become sick. என்ன பண்ணான் இவன்? What did he do? அவனுடைய எஜமானாகிய அமலேக்கியன் என்ன பண்ணான் தெரியுமா? What did his master he do? அவனை அப்படியே விட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டான். He just left him and went off. எப்படி இருக்கும்?
how it will be? 1 சாமுவேல் 30:13 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 1 Samuel 30:13. 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். He said, my master left me because 3 days gone I fell sick. அந்த எகிப்தியன் சொல்றான் பாருங்க, அந்த வார்த்தையை சொல்றான் பாருங்க. See the word which the Egyptian is saying. நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை விட்டு போய்விட்டான். When I became sick, my master left and went. காரியம் ஆகுற வரைக்கும் உன்னை பிசாசு யூஸ் பண்ணுவான். காரியம் ஆயிட்டா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். Satan will use you as long as his matters are successful. If it is not, he will leave you alone and go. இன்னைக்கு உலகத்துல கூட ஒரு சிலர் காரியம் ஆகுற வரைக்கும் கை கொடுப்பாங்க. காரியம் ஆயிடுச்சா அதுக்கு பிறகு ஏறி எணிஞ்சிடுவான். ஒரே உதைச்சிட்டு போயிடுவான். Even today in the world, people are like that. When as long as their matters are progressing, then they will give hands for you. Otherwise, he will kick you and walk off. அப்படி யாராவது இருக்கீங்களா? Is anyone like here? அப்படினா அமலேக்கின் ஆவி உனக்குள்ள இருக்கு. Then the spirit of Amalek is in you. அவனுக்கு 3 நாள் அவன் எத்தனையோ வருஷம் அவன்கிட்ட வேலை செய்றான். 3 நாள் வியாதி போட்டுட்டான். அவன ஒரு கழுதையில தூக்கி போட்டா அவன் பாட்டு போய் கழுதையில எங்க வந்து சேருவான்? வீடு வந்து சேருவான். ஆனா வியாதிப்பட்டவனை அப்படி கைவிட்டு போனவன் தான் அமலேக்கியன். For years together he has been serving him and he has been doing everything to him, but when he became sick he has forsaken. That is Amalekite. நம்மள எத்தனை பேர் அப்படி இருப்போம்? How many of us are like this? குற்றுயிராய் கிடந்த அந்த எருசலேமிலிருந்து இருந்து எரிகோவுக்கு போன மனிதனை அந்த ஆசாரியன் கண்டு விலகி போனான். When the priest saw the one who was left half dead in the way to Jericho, he just departed from him. அந்த லேவியன் விலகி போனான். The Levite passed away. அதனுடைய சரியான அர்த்தம் அவர்கள் எல்லாம் கைவிட்டு அவனை போய் விட்டார்கள். The truth about this is they have forsaken him and gone. அமலேக்கியன் சொன்னா ஜனங்களை கைவிடுகிறவன். The Amalekite means one who is forsaking people. உன்னை விட்டு விலகுகிற ஒரு சில உனக்கு தனக்கு காரியம் ஆகணும்னா உன்னை யூஸ் பண்ணிட்டே இருப்பான். He will use you as long as his matters are progressing. அதுக்கு பிறகு உன்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். Otherwise he will leave you and go. ஏவாளை தூண்டினான். He triggered Eve, பாவம் செய்ய வைத்தான். and he made him to sin. பாவம் செய்த பின்பு நீ குற்றவாளி என்று குற்றம் சாட்டினான். When she committed sin, he accused that he is a sinner. பாவம் செய்யற வரைக்கும் பாவம் செய்யின்னு தூண்டுவான். செஞ்சு முடிச்ச பிறகு குற்றவாளி என்று சொல்லுவான். இவன் தான் அமலேக்கின் ஆவி. As long as he is sinning, he will cause him to sin, and after he sinned, he will accuse him. That is the spirit of Amalekite. தன்னுடைய சொந்த வேலையால இரக்கமில்லாம கைவிட்டு சாவுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான். He is having no mercy upon his own servant and leaving him to die. He left. இந்த ஆவி உனக்குள்ள வரும் பொழுது உன்னை கைவிட வைக்கும். When this spirit comes into you, it will forsake you also. இரக்கமில்லாத சுபாவம். A spirit without mercy. இரக்கமே இல்லாத ஒரு ஆவி. A nature or spirit without mercy. இந்த ஆவியினுடைய போராட்டங்கள் உங்களுக்குள்ள இருக்கா? Do you have the attack of such spirits? உங்களுக்குள்ள உங்களுடைய வேதனை நேரத்துல உங்களை விட்டு அநேகர் விலகி போவார்கள். In the times of your pain, many of them will depart from you. அடுத்து இந்த ஆவிதான் இந்த அமலேக்கியரை சரியான விதத்துல சவுல் முறியடிக்காத பட்சத்துல இந்த அமலேக்கியன்ல ஒருவன் தான் சவுலை கொன்றான். Nextly, this same Amalekite whom Saul did not destroy, it was he who killed Saul. நாம பட்டயத்தை எடுத்துட்டோம். We have taken the sword. இந்த பட்டயத்தை வைத்து நீ சத்துருவை வெல்லலனா இந்த பட்டயம் உன்னையே கொல்லும். With this sword, if you are not destroying the enemies, this sword will kill you. நீ சாத்தானை ஜெயிக்கலனா அவன் உன்னையே ஜெயிச்சிடுவான். If you don't overcome Satan will destroy you. 2 சாமுவேல் 1 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 2 Samuel chapter 1. இப்பொழுது சவுல் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். Now Saul is going ahead to death. இப்போ வேற ஒரு இடத்துல கிடக்குறான். Now he is found in another place. கில்போவா மலையில ஒரு ஈட்டியில சாஞ்சி கிடக்குறான். Now he is leaning upon his own weapon in the mount of Gilboa. இப்போ அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்ல, உயிர் போகிறதுக்கு வழி இல்ல. Now there is nobody to help him and neither was his life departing from him. பாருங்க அவன் முடிவு யார் கையில முடியுதுன்னு பாருங்க. See in whose hands is his end. சுத்தி அவன் யார் கையில சாகுறான்னு பாருங்க. Finally you see as to where he is dying. தற்செயலாய் ஒரு வாலிபன் அந்த இடத்துக்கு வந்தான். And unexpectedly a young man came to that place. அவன் வந்து பார்த்தபோது சவுல் இப்போ சாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். When he came and saw him, he saw Saul going towards death. அப்ப இவன் வந்த உடனே இவனை சவுல் கூப்பிட்டான். Then when he came, Saul called him. நீ யார்? Who are you? அப்ப அவன் சொன்னா நான் ஒரு அமலேக்கியன். Then he said, I'm an Amalekite. 8வது வசனத்துல சொல்றான் நான் ஒரு அமலேக்கியன். Verse 8 he says that I'm an Amalekite. வந்துட்டானா? நீ எந்த சக்தியை அழிக்கலையோ அந்த சக்தி ஏதாவது ஒரு ரூபத்துல உன்னை அழிக்கிறதுக்கு வந்துருச்சா? The power which you did not destroy, this same power has come some form to destroy you. உனக்கு விரோதமான வல்லமையை நீ அழிக்காவிட்டால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த வல்லமை உன் மேல கை போடும். If you don't destroy the power against you, then one day this power will put its hands upon you. இப்போ அவன் சொல்றான் நான் அமலேக்கியன். Now he says that I'm an Amalekite. அப்ப இவன் சொன்னா என்னைய கொன்னுறியான்னு கேக்குறான். Then he asked, will you slay me? உடனே அவன் சொல்றான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார்னு சொல்லி நான் போய் அவரை கொன்று போட்டேன். Because he is fallen and he will no more live, I went and killed him, he said. எங்கேயாவது சுத்தி கடைசில வந்து நின்னுடுச்சு பாத்தீங்களா?
He's going round and coming and standing there. பிரியமானவர்களே, இந்த விஷயத்துல நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம். Dear beloved, we should be very careful in this aspect. எந்த ஆவிகளை நீ அசால்ட்டா விட்டையோ அந்த அல்லமே உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். Whichever spirit you are leaving let loose, then that spirit will follow you. உனக்கு விரோதமான ஆவிகளை நீ முறிய அடித்து ஜெயிக்க வேண்டும். You should utterly destroy the spirits against you and overcome them. நீ அதை விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேனா ஒரு நாள் அதனுடைய பட்டயம் உன்மேல் பாயும். Leaving them, if you keep gazing, then the sword of it will one day come upon you. கடைசில சவுல் தற்செயலாய் ஒரு அமலேக்கியன் கையிலே விழுந்து செத்து போனான். Finally, unexpectedly, Saul fell into the hands of an Amalekite and பாருங்க, died. பிசாசு கரெக்ட்டா ஒரு அமலேக்கியன் அந்த இடத்துல கொண்டு வந்துருச்சு பாத்தீங்களா? Satan brought exactly an Amalekite to that spot. சரியான விதத்துல சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். You should understand this truth in the right manner. இந்த வல்லமை ஏசாவின் சக்தி. This power is the spirit of Esau. இது ஜெயமில்லாத ஒரு வல்லமை. It's a spirit without victory. இது முதல் எதிர்த்த சக்தி. It's a spirit which first resisted. இது வானத்தின் கீழ் இருக்க கூடாது. It should not be found in இது the heaven. சிங்காசனத்துக்கு விரோதமான வல்லமை. It's the spirit against the throne. உன்னுடைய தலைமுறைகளோடு போராடும் சக்தி. It's a spirit striving with your generation. உன்னை கைவிடக்கூடிய ஒரு வல்லமை. It's a spirit which is forsaking you. அது சூழ்நிலை மாறின உடனே உன்னை கைவிடும். When situations change, it will forsake you. ஒரு இடத்துல ஒரு பிசாசை துரத்த போன பொழுது, In one place when I went to chase a devil, நீ இப்ப என்ன செய்ய போற? what are you going to do now? அது உங்களுக்கு நீங்க எப்படி விளங்கிக் கொள்றீங்களோ நான் சொல்றேன். How you will understand, I will say. அந்த சகோதரனுக்குள்ள இருக்கிற ஆவி பயங்கரமா பேசினார். The spirit within that brother spoke well. நல்ல ஒரு அபிஷேகம் பெற்றவன். He was a good anointed person. குடல் இறக்க வியாதினால் பயங்கர கஷ்டப்பட்டான். Because of his sickness of intestines, he was suffering much. ரொம்ப கஷ்டப்பட்டான். He was suffering much. அந்த ஆவி அவனுக்குள்ள இருந்து அந்த வேதனையை அதிகரித்தது. The spirit increased the pain within him. முதலாவது ஆவி என்று யாருக்குமே தெரியாது. Nobody knew that it was a spirit. எல்லாருடைய கணிப்பிலும் வியாதி என்றுதான் கணிப்பு. All of them in their attitude, they were thinking it was sickness. ஒரு 3 ஊழியர்கள் ஜெபிக்க போயிருந்தோம். 3 servants of God had gone to pray. அத அப்ப ஒரு ஊழியக்காரர் என்ன சொன்னார்? நானும் அதுல ஒரு ஆளு. And one of the servants of God spoke to me and I was one of them. அப்போ ஒரு அபிஷேகம் அவனுக்கு கிடைச்சது, கொஞ்சம் டெவலப் ஆயிட்டான். He got anointing and he would developed a little. ஆனா கொஞ்ச நேரத்துல திரும்பவும் அவனுடைய போக்குகள் மாறினது. But within few moments his actions were changed. இறங்கி இருந்த குடல் அபிஷேகம் கிடைச்ச உடனே ஏறிடுச்சு. When that intestines were got down, when that anointing came upon him, it just rose up. இப்போ ஒரு ஊழியக்காரர் மட்டும் அவன் கிட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். Now only one servant of God was speaking close to him. நாங்க ரெண்டு பேரும் தனியா இங்க ஒரு 4 அடி தள்ளி உட்கார்ந்திருந்தோம். We were sitting 4 feet yonder. பரவாயில்லாம போயிருச்சேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருந்தோம். We thought that it was well with him and we were sitting. அப்ப அந்த கட்டில அவனோடு உட்கார்ந்திருந்த ஊழியக்காரர் சொன்னாரு. Then the servant of God who was seated beside him by the cot said, என்ன நீங்க கொஞ்சம் வாரீங்களா? இவன் மொழி வித்தியாசமா இருக்குன்னு சொன்னான். Brother, can you come because his sight is different. இவன் ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்கறான், நீங்க வாங்கன்னா. He is looking differently, so you please come. அப்படியே சரி நீ வா, நான் போய் உட்கார்றேன். நான் போனேன். Then I went and sat asking him to come. அவன் ரொம்ப சின்ன பையன். He was very small boy. என்னை விட ரொம்ப சின்ன பையன், எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன். And I knew him well too because he's small. அதனால ஏய் என்ன அப்படினு கேட்டேன். And I asked as to who you are. நார்மலா தான் கேட்டேன். I just asked him normally. நீ யாருன்னு கேட்கல. ஏய் என்ன அப்படினு தான் கேட்டேன். I asked what with him. உடனே அவன் சொன்னா ஏய் என்ன அப்படினா என்ன ரிட்டர்ன் ரிப்பீட் பண்ணான். Again he repeated what with me. இது வரைக்கும் அப்படி பேசாத ஒரு ஆளு. He who did not speak such. இப்ப ஸ்பிரிட் பேசாதீங்க. நான் பேசினதை அப்படியே ரிப்பீட் பண்ண. ஏய் என்ன அப்படினா. Now that spirit is repeating what I asked. மொழி சரியில்லைன்னு சொன்னானே, கரெக்ட் தான். He said that his sight is not different. அடுத்த செகண்ட் அவன் என் மேல பாய ட்ரை பண்ணிட்டான். And immediately the next second he began to come across. நான் அவனை விட உஷாரா இருந்தேன். And I was very careful with him. வார்த்தை வித்தியாசமான உடனே நான் உஷாராயிட்டேன். When his words became different, I was very careful. எப்பவுமே நீங்க பிசாசு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very careful in the matter of devil. நம்ம ஆளுங்க பிசாசுன உடனே இறுகி கண்ணை மூடிடுவான். When our people say it's devil, they close their eyes. ரொம்ப கவனமா இருக்கணும். Should be very careful with it. தூத்துக்குடி டிவிபுரத்துல பிசாசு துரத்த ஒரு ஆள் பிசாசு பிடிச்சு கொண்டு வந்தாங்க. In Tuticorin, there was a person who was caught with devil and they brought him எல்லாரும் there. சுத்தி நின்னு ஜெபிக்கறாங்க. They were all praying around. அப்ப நான் போயிடுறேன். And then he said that I will go. அதுல நம்ம ஆளுங்கள்ல ஒரு சிலர் பகுத்தறிவு இல்லாதவங்க போறேன்னு சொல்லுது இந்த ஆவி, கதவை திறந்து வைன்னு சொன்னாங்க. Some of the people said the spirit is asking that it will go. You just open the doors and keep. ஆவி கரெக்ட்டா கதவு வழியா தான் வெளிய போகுதாங்க. Will that spirit go through the door? இது எங்கேயோ கத்துக்கிட்டு இருக்காங்க, கதவை திறந்து வச்சுட்டா. நானும் அப்ப சின்ன பையன் விசுவாசி, எல்லாரும் கண்ணை மூடி பயங்கரமா ஜெபம். I too was a small boy, a believer, and all of us were closing eyes and praying. அவ்வளவு பேரும் அபிஷேகத்துல ஒருத்தர் கண்ணை திறக்கல, எல்லாம் பிசாசுன உடனே பயங்கரமா ஜெபிக்கிறான். எல்லாம் ஜெபிச்சு அப்படியே ஆஃப் ஆனா இவனை காணோம். கதவை திறந்து வச்சுட்டாங்க இல்லையா, இவன் போயிட்டான். When it is devil, all of us were closing eyes and praying in full spirit, and because the door was kept open, he fled away, he was not found. அப்பதான் அவங்க அம்மா கூட்டு வந்த அம்மா அதுவும் கண்ணை திறந்து ஐயோ என் பிள்ளையை காணுவேன், அதோட போனவங்க அவங்க. Then the mother who called and came,
Said, "Are you my son is not found," and with that they went. பிசாசுன்ன உடனே நீ ரொம்ப தெளிவா இருக்கணும். When it is Satan, you should be very அவன் clear. என்ன பண்ணுவான் அப்படிங்கறத நம்ம கவனமா இருக்கணும். You should be very careful as to what he'll do. நீ கண்ணை மூடிட்டு நீ அவனை விட்டுற கூடாது. You closing your eyes should not leave him. ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very careful. நான் ஒரு பைத்தம்ல இருந்த ஒரு பையன் ஃபிட்ஸ் பிடிச்சான்னு கொண்டு வந்தாங்க. அது ஃபிட்ஸ் இல்ல, ஃபிட்ஸ்க்குள்ள ஒரு ஆவி இருந்திருக்கு. In one faith home I was there when a person was brought with fits, and it was not fits but a spirit behind it. ஃபிட்ஸ்னா கீழ விழுந்து வெட்டி வெட்டி இழுப்பான், அவ்வளவுதானே. If it is fits, he will fall down and he will. அப்படிதான் நம்ம பார்த்த ஃபிட்ஸ் எல்லாம். That is what we have seen. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? But what he did was, திடீர்னு அந்த ஃபிட்ஸ் ஆவி வந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பக்கத்துல கிடந்த வெட்டுக்கத்தியை தூக்கிட்டு என்னை நோக்கி வந்துட்டான். suddenly with the spirit of fits came upon him, he took the knife and he came against me. ஆனா இவன் ஃபிட்ஸ் தான வரும், இது என்ன வித்தியாசமா வருது? அப்பதான் பார்த்தேன் இவன் ஸ்பிரிட்ல வர்றான் இவன். I thought it was fits, why he is coming against me, then I thought and I saw his யாருமே கிடையாது. Nobody was there. என் கையிலயும் ஒண்ணு கிடையாது. I too had nothing with me. அவன் கையில சரியான வெட்டுக்கத்தி இருக்குது. And there was a knife within his hands. நான் கண்ணை மூடி இருந்தேன்னா அவன் போட்டுருப்பான். And if I took my eyes, he would have put upon me. நான் ஜெபிச்சிட்டே இருந்தேன். I was praying. எரிஞ்சாலும் வெட்டு விழும். And if I resist, I'll be cut. வெட்டிட்டாலும் வெட்டு விழும். Or if I should control him, also he'll cut. அப்ப நான் ரொம்ப சின்ன வயசு. I was very young that time. டக்குன்னு வெட்டி அவன் ரெண்டு கையும் அப்படியே பிடிச்சிட்டேன். Then immediately I caught hold of both his hands. நான் அபிஷேகத்துல, அவன் அசுத்தாவில. I in my anointing and he in his unclean spirit. அந்த ஸ்பிரிட் ஃபுல் ஸ்விங்ல வருது. அது That spirit is coming in full. அதாவது ஒரு ஆள் இல்ல, அவனுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஆளுங்க உள்ள வந்துட்டாங்க. எனக்கு ஒரு ஆள் தான், ஆனா ஆவியானவர் உள்ள இருக்காரு. That was not one man within him but many spirits together, but I had only one Holy Spirit controlling அவனுக்குள்ள me. ஃபுல் எல்லா ஈவில் ஸ்பிரிட் மொத்தமா ஏறி ஃபுல் ஸ்ட்ரெங்த்ல வர்றான். All the evil spirits were coming in full strength. அவன் ரெண்டு கை எங்க இருக்கு? என் கையில இருக்கு. Both his hands were in my hand. உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். He that is within us is greater than he that is in the world. நான் பிடிச்சபடியே அவன் சமாளிக்கவே முடியல. With my hold he could not just manage. ஆவியும் போயிடுச்சு, இவனுக்குள்ள இருக்கிற ஆவியும் போற லெவலுக்கு வந்துட்டான். பிரதர் என்னைய விட்டுறேனா? ரைட். The spirit within him is also gone. கத்திய கொடுன்னு வாங்குனேன். The spirit within him went away, and also he also became very low, and he asked me to leave, and I first got the knife. போதுவே நீ உன் ஜெபத்துல உபவாசத்துல உன்னுடைய ஆவிக்குரிய அபிஷேகத்தை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டே வரணும். You should correct yourself in your anointing, in your prayer, that you might resist the devil. பிசாசு உன்னை மேற்கொள்ள மிகவும் பலவிதங்களில முயற்சி எடுப்பான். Satan will make many efforts in all times to சக்தி destroy. நீ இதை அழிக்கலனா அது ஒரு நாள் உன்னை அழிக்கும். But if you do not destroy this power, one day it will destroy you. சுத்தி 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 கடைசில சவுல் அவன்கிட்டயே அடிபட்டு And going round, this Saul was hit by the same spirit. அதனால தான் கர்த்தர் முதல்லயே சொன்னார், நீ இவனை முதல்ல அழிச்சிடு. Therefore the Lord firstly said, அமலேக்கியனை முற்றிலும் சங்கரிக்க வேண்டும். You utterly destroy Amalekites. அமலேக்கினுடைய இன்னொரு விளக்கங்கள் சொல்லுகிறேன். Another explanation of Amalek is, இதனுடைய தாக்குதல் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. do you see if you have the attack of it? அமலேக்குங்கிறதுக்கு டிக்ஷனரியில பல அர்த்தங்கள் இருக்கு. ஒரு பேருக்கு ஒன்னோ ரெண்டோ அர்த்தம் தான் இருக்கும். அமலேக்குக்கு மட்டும் 7-8 அர்த்தம் சொல்லிருக்கு. There are many meanings given for this Amalek. 7 to 8 meanings are given to his name. முதலாவது யுத்த பிரியன்னு ஒரு அர்த்தம் கொடுத்திருக்கு. Firstly, he is lover of war. சும்மா இருந்தா கூட சண்டை போட்டுட்டே இருக்கு. Even if he is very silent, he will keep இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரோட சண்டை போட போல அவங்க கானானுக்கு போயிட்டு இருக்காங்க. Israelites did not go on to fight against Amalekites, they were going to Canaan. இவன் போய் நடுவுல நின்னுக்குவான். He went and stood between. நம்ம வீட்ல இப்படிப்பட்ட ஆவியில யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. See, check out if there are anybody with this spirit in the house. சம்பந்தமே இல்லாம சண்டை போடுற ஒரு ஆவி. With no connection, fighting. யுத்தத்தில் பிரியம். Lover of war. இதே ஸ்பிரிட் தாவீதுக்குள்ளேயும் ஒரு பகுதியில போராடிக்கிட்டே இருந்துச்சு. Even in David, the spirit was striving with him. ஆனா இன்னொரு விதத்துல ஆலயத்தை கட்டணும்னு தாவீது ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். But David had many intentions to build the temple of God. பொன்னு, வெள்ளி, இரும்பு, வெங்கலம், நவரத்னம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருந்தான், எப்படியாவது ஆலயம் கட்டணும்னு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு சைடுல அவனுக்குள்ள யுத்தத்தின் ஆவி போராடி யுத்தம் செய்து ஜெயிச்சுக்கிட்டே போயிருந்தான். He was saving gold and silver and brass and precious stones and rubies to build the temple of God, but on the other hand he was also fighting. அமலேக்னா யுத்த பிரியன். Amalek means lover of wars. என்ன நடந்தது? What happened? தாவீது ஆலயத்தை கட்ட கடைசியா முடிவு எடுத்தபோது கர்த்தர் சொன்னாரு, நீ யுத்த பிரியன், ரத்தம் சிந்தினவன் ஆனபடியால் நீ ஆலயத்தை கட்ட முடியாது. When David finally wanted to build the temple of God, the Lord said that you are a lover of wars and you have bloodshed, therefore you cannot build the temple of God. அமலேக்கினுடைய அந்த ஸ்பிரிட் தாவீதோடு போராடி அவனை யுத்த பிரியனா மாற்றி ஆலயத்தை கட்ட முடியாமல் தடுத்தது. The spirit of Amalekites has hindered David and he became a lover of wars and he could not build the temple of God. இந்த வருஷத்துல எத்தனை தடவை நம்ம சண்டை போட்டுறோம்? This year how many times we would have fought? நியாயமான சண்டையா அநியாயமான சண்டையா ரெண்டு விதமான சண்டையை நீங்க பிரிச்சு வச்சுக்குவீங்க.
Whether it is justly or unjustly, you would have fought. நான் வம்பு சண்டைக்கே போனது கிடையாது. I have never gone for fighting at all. ஆனா அதே நேரத்துல வந்த சண்டையை நான் விடுறதும் கிடையாது. At the same time, I will not leave the fighting which comes against me. அமலேக்கின் ஸ்பிரிட் வேற ஒரு டிசைன்ல உனக்குள்ள வேலை செய்யுது. The spirit of Amalek is working in a different design. நீ சண்டைக்கு போலனவனே உன்னை வம்புக்கு இழுக்குறான், நீ சண்டையை போட்டுற. When you are not going for wars, he is just coming to fight against you and you are fighting. இந்த வருஷத்துல எத்தனை தடவை யுத்தம் பண்ணிருப்போம்? This year how many times you would have fought? ஒரு சில வீடுகள் 24 hours யுத்தம் நடந்துட்டே தான் இருக்கு. In some houses 24 hours this fight is going on. சாப்பாட்டுக்கு சண்டை. For food fighting. வீட்டுக்குள்ள வருவாங்க, குப்பை கடந்தா அதுக்கு சண்டை. For the dirt within the house it's fighting. ஒவ்வொன்றுக்கும் சண்டை போட்டுட்டே இருக்கிற ஒரு சில விசுவாசிகள் இருக்காங்க. Some believers are there who fight for everything. அதாவது அவங்களுடைய ஸ்பிரிட் அப்படி இருக்கு. That is, their spirit is the same. ஆனா நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ளணும், நீங்க நல்ல சண்டை போடலாம், வார் டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கலாம், நல்ல நேம் கிடைக்கும், ஆனால் உன்னுடைய ஜீவிதத்துல ஆலயத்தை கட்ட முடியாது. You can keep on fighting and declaring wars, you will get a name, but you cannot build the temple of God. இந்த சண்டையின் ஆவியை உண்டு பண்ணுகிற இந்த வல்லமைக்கு நீ இடம் கொடுத்தால் நீ ஆலயம் கட்ட முடியாது. ஏனென்றால் அமலேக்கின் வல்லமை உனக்குள் இருக்கிறது. When you give room for this spirit which is fighting and you fight, you cannot build the temple of God because the Amalekite spirit is in you. அடுத்ததாக இந்த அமலேக்குக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லி இருக்கிறது, அலைந்து திரிபவன். Next meaning of this word Amalek is he is a wanderer. இது ரோரிங் ஸ்பிரிட், சுத்திட்டே இருக்கும். It's a roaming spirit. இந்த ஆவி சுத்தி அலைஞ்சிட்டே இருப்பான். எங்க யார் இருக்கா, எங்க சமாதானமா இருக்கு, எங்க நல்லா இருக்கான், இது பின்னால ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். This spirit will keep on roaming as to where they are in peace, where they are fighting, or where they are in good manner. கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்டார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? Looking at Satan, the Lord asked, where are you coming from? நான் பூமி எங்கும் சுற்றி வருகிறேன் சொன்னான். I was roaming about the whole world. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? Did you keep your eyes upon my son Job? ஆமா, நீங்க வேலி அடிச்சு வச்சிருக்கீங்க, நான் பார்த்துட்டு தான் வந்தேன். வேலியை மட்டும் எடுத்து பாருங்க, அவன் என்ன லெவல்ல வர்றான்னு சொன்னான். Yes, I saw that you have fenced round him. You take out the fence, you see what his status. சத்துரு சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிற இந்த வல்லமைதான் அமலேக்கிய வல்லமை. Satan is coming like a devouring lion that he might devour whom he can, and this is the spirit of Amalek. அலைந்து திரிகிற ஆவி உள்ள வந்துச்சா? Is the spirit which is roaming come unto you? இது ஒரு மொபைல் ஸ்பிரிட். This is a mobile spirit. சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது when we read in Psalms, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? what does the word of God say? 55ஆம் சங்கீதம் 55th Psalm 9-10 பாருங்க. verse 9 and 10. 55:9-10. ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது. அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் சண்டையும் நகரத்தில் கண்டேன், அது இரவும் பகலும் சுற்றித் திரிகிறது. I have seen violence and strife in the city. Day and night they go about in the walls. நல்லா இருந்த வீடுகள்ல பிரச்சனைகள். Families which were good, there are problems. ஐக்கியமா இருந்த புருஷன் மனைவிக்குள்ள பிரிவினைகள். The husband and wife which were in good fellowship, they have divisions. நல்லாக அண்ணன் தம்பி பாசத்தில் இருந்த குடும்பங்கள் பிரிந்து போகிறது. Good families which were in love with brethren, they were separating. நல்ல சபையில இருந்த ஆவிக்குரியவர்கள் பிரிந்து போகிறார்கள். Spiritual people in the church are going away. இதுக்கு காரணம் இந்த அலைந்து திரிகிற ஸ்பிரிட் தான் உள்ள கிடந்து அலக்கழிக்குது. The reason for this is this roaming spirit which is tormenting. அடுத்து அமலேக்கினுடைய இன்னொரு அர்த்தம் நக்கி போடுகிறவன். Nextly, the meaning of Amalek is he will lick it up. அதாவது நக்கி போடுதல்னு சொன்னா அக்கினி வந்து எல்லாவற்றையும் நக்கி போட்டதுன்னு முதலாம் ராஜாக்கள்ல வாசிக்கிறோம். In First Kings we see that the fire came and licked up everything. இல்லாவிட்டால் பட்சிக்கிற சக்தி. Or it's the spirit which is consuming. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். We should understand this. தேவன் ரட்சிக்கிறவர், சத்துரு பட்சிக்கிறவன். The Lord is saving, but devil will consume. முதலாம் ராஜாக்கள்ல நாம் பார்க்கும் பொழுது First Kings, அங்கே அக்கினி இறங்கின பொழுது என்ன நடந்தது? when the fire descended, what happened? 1 ராஜாக்கள் 18 First Kings chapter 18 38 வசனத்துல பார்க்கும் பொழுது verse 38, when we see அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலி, விறகு, கற்கள், மண்ணு எல்லாவற்றையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. the fire of the Lord fell and consumed the burnt sacrifice and the wood and the stones and the dust and licked up the water when that was in the அங்க trench. பலிபீடத்தையே பார்க்க முடியல. There was altar not found. அங்க பலிபீடத்தை சுத்தி தண்ணி ஊத்தி வச்சிருந்தாங்க. The water was poured around the altar. மண்ணையும் கல்லையும் வச்சு அங்க பலிபீடம் கட்டி வச்சிருந்துச்சு. And stones were, dust were there, and the altar was built of அதுக்கு it. மேல விறகு, Upon it was wood. அதுக்கு மேல அந்த காளையை துண்டு துண்டா சந்து சந்தா வெட்டி வச்சிருந்தது. Upon it the calf was broken in pieces. இந்த அக்கினி இறங்கின போது when this fire came upon அந்த it, இடத்துல ஒண்ணுமே கிடையாது. there was nothing there. எல்லாத்தையும் மொத்தமா நக்கி எடுத்துட்டு போயிடுச்சு. Everything was totally licked up. சுத்தமா அழிந்து போன ஒரு பட்சிக்கிற ஒரு சக்தி. It's a total consuming power. அக்னி இறங்கினா விறகு தீப்பிடிச்சு எரியலாம், மேல உள்ள பலி வந்து சாம்பலாகலாம்.
When the fire will descend, then this sacrifice can be become to ashes and the wood would burn. ஆனா இங்க நடந்தது என்ன? But what happened here was பலிபொருள் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. the burnt sacrifice was not விறகு found ஒண்ணு at all. இல்லாம போயிடுச்சு. And the wood was nothing at all. கற்கள் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. Stones were nothing at all. மண்ணு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. Dust were nothing at all. இந்த தண்ணி எல்லாத்தையும் நக்கிடுச்சு. All the water was also licked up. இது எதை காண்பிக்கிறது? What does it show? பிசாசு உன்னிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் வேரோடு பிடுங்குவதை காண்பிக்கிறது. It shows Satan taking up all your blessings of uprooting it. அழிக்கும் சக்தி. Or it's the spirit which is destroying. முதலாம் சாமுவேலை நான் பார்க்கும் பொழுது when we read the first Samuel, இதே ஒரு பாதிப்பு இவனுக்கு வந்தது. The same effect came upon him. தாவீதுக்கு இந்த பாதிப்பு வந்தது. David had this effect. இந்த சக்திகள் தான் அவனை அப்படி பண்ணி விட்டது. It was the spirit which turned him like that. சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது First Samuel chapter 30, இந்த அமலேக்கியர் அவனுக்கு விரோதமாய் வந்தார்கள். These Amalekites came against him. தாவீது இருந்த சிக்லாகை கொள்ளையடித்து தாவீது இருந்த சிக்லாகை தீயிட்டு கொளுத்தி விட்டார்கள். They looted Ziklag which David was, and they put burnt that place Ziklag. திரும்பி வந்தா when they came back, தாவீது அவனோடு இருந்தவர்களும் யுத்தத்துக்கு அங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க. David and the people with him went to a place and came back. இப்போ வந்தபோது என்ன பாத்தீங்கன்னா when they came back, what happened? அந்த ஏரியால ஒண்ணுமே கிடையாது. There was nothing in that area. உள்ள எல்லாம் நக்கி போட்டது போல இருந்துச்சு. It was totally burnt up and licked up. இருந்த வீடு கிடையாது. There was no houses to stay. எல்லா கூடாரங்களும் சாம்பலாய் போச்சு. All the tents were burnt to ashes. மனைவியை காணோம். Wives were not found. எல்லாத்தையும் சுத்தமா அவங்க தீ வச்சு கொளுத்திட்டான். And totally they burnt with fire. எப்படி நிர்பந்தமான ஒரு நிலவரம் பாருங்க. What a desperate state it was. உன்னுடைய ஜீவியத்திலே பல காரியங்களை இல்லாமல் ஆக்குனது இந்த வல்லமைதான். Many things which this power had made to be nothing in your life. உனக்குள்ள இருந்த ஜெபம் போயிடுச்சு. The praise in your life is gone. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் போயிடுச்சு. The anointing in your life is gone. உனக்குள்ள இருக்கிற விழிப்பின் ஆவி போயிடுச்சு. The awakening and praying is gone from தேவன் you. வாசம் பண்ணுகிற வாழ்க்கை போயிடுச்சு. The life where God is abiding is gone. கூடாரம் போயிடுச்சு. Your tents have gone. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. See how this state will be. இப்ப கர்த்தருடைய பிரசன்னமே உனக்கு இல்லாத நிலவரத்தில் உன்னை கொண்டு வந்தது இந்த அமலேக்கிய சக்திதான். This is this spirit of Amalek which has brought you to a state where you don't reckon the presence of God. தாவீது வாழ்க்கையில பல சூழ்நிலையில அழுது இருக்கிறான். ஆனா இந்த இடத்துல தான் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். David had cried many times in his life, but he cried in this place with that he had no strength at all. உன்னை இந்த வருஷத்துல கண்ணீர் விட வைத்தது இந்த ஆவிதான். It is this spirit which made you to shed tears this year. உன்னை வேதனைப்படுத்தினது இந்த ஆவிதான். It is this spirit which caused you உன்னை pain. சஞ்சலப்படுத்தினது இந்த ஆவிதான். It is this spirit which made you to turmoil. உன்னோடு கூட இருந்தவங்களே உனக்கு விரோதமா கல்லெறிஞ்சதுக்கு காரணம் இந்த ஆவிதான். The reason for the people with you to stones against you was this spirit. அடுத்து இந்த அமலேக்குக்கு இன்னொரு அர்த்தம். Next meaning of this Amalek, அனைத்தையும் அபகரிப்பவன். he will take away everything. அது நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். You should understand this. அந்த டென்ட் எல்லாம் கொளுத்துனது மாத்திரமல்ல, தாவீதுடைய மனைவிமார்கள் எல்லாம் பிடிச்சு போயிட்டாங்க. Not only burning the tents, he also took the wives of David. பிள்ளைகளை எல்லாம் பிடிச்சு போயிட்டாங்க. He caught hold of his sons too. ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. And he took all the sheep and oxen. ஒண்ணு விடாம அவ்வளவுத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. He took everything without leaving anything. எப்படி இருக்கும் பாருங்க. See how it will be. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது எல்லாம் போயிடுச்சு. Everything which was saved little by little have all gone. ஒண்ணு இல்லாம அவ்வளவும் போயிடுச்சு. And everything has gone without anything. திரும்பி வந்து பார்த்தா அந்த இடம்லாம் ஒரு தீ பிடிச்ச இடம் மாதிரி கிடக்குது. ஆளு இல்ல, ஒண்ணு இல்ல, மனைவி இல்ல, பிள்ளை இல்ல, ஆடு இல்ல, மாடு இல்ல, சேர்த்து வச்ச ஒன்று பொருளும் ஒண்ணுமே இல்ல. When he came back and saw, there was nothing found at all, and all the place was totally burnt, and there was no oxen or sheep or daughters or wives or sons or anything. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. See how this state would be. நீ இதுவரைக்கும் சேர்த்து வச்சது, all that you have gathered till now, இதுவரைக்கும் நீ சம்பாதிச்சது, everything you have earned till now, இதுவரைக்கும் நீ பாடுபட்டு சேர்த்து வச்சது, all your sufferings and saving till now, எல்லாம் உன்னை விட்டு எடுத்தது இந்த வல்லமைதான். It is this power which has taken everything from you. உன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் அழித்தது இந்த வல்லமைதான். It is this power which has taken away the blessings and your sufferings these years. உனக்குரிய எல்லா நன்மைகளையும் எடுத்துட்டான். He has taken all your goodness. இப்ப நீ ஒரு தரித்திரனாய் இந்த வருஷத்தை முடியாய் வந்திருக்கிறாய். Now you as a pauper wanted to conclude this year. உனக்கு சமாதானம் இல்ல. You have no peace. இளைப்பாறுதல் இல்ல. You have no rest. நல்ல சௌக்கியம் இல்ல. You have no good health. மனதில மகிழ்ச்சி இல்ல. You have no joy in your mind. ஸ்தோத்திர சத்தம் உனக்குள்ள இல்ல. There is no sound of praise. இல்லங்கிறது லிஸ்ட் போட்டுட்டே போலாம். You can put on a list saying no. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? What is the reason for this? இந்த அமலேக்கிய வல்லமை. The power of Amalek. கடைசியாக இந்த அமலேக்கியனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. Finally another name to this Amalek. தீமையை பயன்படுத்துபவன்.
One who is carrying evil. தீமையை பயன்படுத்துபவன். One who is using evil. அதாவது பட்டயத்தை பயன்படுத்தக்கூடியவன். One who is using his sword. இந்த அமலேக்கியரை குறித்து இன்னொரு விளக்கம் என்ன? Another explanation of Amalek. எஸ்தரின் புத்தகத்துல ஆமான்னு ஒரு ஆள் வர்றான். There was a man called Haman in the book of Esther. அவனை குறித்து பைபிள் சொல்லிருக்கு ஆகாகியனாகிய ஆமான். About him it is written that he is Haman who is in Hagar. ஆகாகுன்னு சொன்னா அமலேக்கிய ராஜாவுடைய ஒரு பெயர். The name Hagar means the name of the king of Amalek. அப்படியானால் இந்த ஆமான் ஒரு அமலேக்கியன். This Haman was an Amalekite. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? What did he do? தேவனுடைய ஜனங்களை அழிக்கும்படியாக அவன் தவறான விதத்துல உள்ள பூந்தான். He entered in a different manner, in an evil manner to destroy the people of God. பணத்தை கொடுக்கிறேன் எல்லாரையும் அழிச்சிடுங்க. I will give you money, you destroy everyone. எல்லாரையும் அந்த குறிக்கப்பட்ட நேரத்துல பட்டயத்துக்கு இருக்கனால வெட்டணும்னு சொன்னான். At that particular time you should cut everybody with the sword at that time. தீமையை பயன்படுத்தக்கூடிய சக்திதான் அமலேக்கின் வல்லமை. The spirit of Amalek is to make use of evil. தேவனுடைய ஜனங்களை அழிப்பது. To destroy the people of God. பிசாசுடைய தன்மை என்ன? What is the attitude of devil? முதலாவது திருடன் திருட வருகிறான். Firstly the thief is coming to steal. இரண்டாவது கொல்ல வருகிறான். He is nextly coming to kill. மூன்றாவது அழிக்க வருகிறான். Nextly is coming to destroy. உனக்குள்ள இருக்கிற கிருபைகளையும் ஜெபத்தையும் தெய்வீகத்தையும் விசுவாசத்தையும் திருடி உன்னை கொன்று உன்னுடைய தெய்வீகத்தை அழிப்பதுதான் அவனுடைய திட்டம். To steal the prayer and the divinity and your faith and your holiness within you and to kill and to destroy you is his plan. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க இந்த அமலேக்கியனுடைய தாக்குதல் உனக்குள்ளேயோ உன் பிள்ளைகளுக்குள்ளேயோ உன் குடும்பத்துக்குள்ளேயோ புருஷனுக்குள்ளேயோ உன்னுடைய ஊழியத்திலேயோ உன்னுடைய வீட்டிலேயோ இதனுடைய பாதிப்பு இருக்கிறதா? இதனுடைய பாதிப்பினால் நீ அடைந்த சஞ்சலங்கள் எத்தனை? You just think and see as to if you're having the problems in your husband or wife or children or in your ministry or in your family members and you see as to effects of this problems in you. இந்த ஆகாக ராஜாவை கூப்பிட்டு சாமுவேல் ஒரு வார்த்தை சொன்னான். Calling this king Agag, Samuel is saying a word. இந்த ஆகாகை கூப்பிட்டு சாமுவேல் சொன்னான். Calling this Agag, Samuel is saying 1 சாமுவேல் 15:33 உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளை அற்றவர்களாய் ஆக்கினது. For Samuel 15:33 he says that thy sword made women childless. உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளைகள் இல்லாம மாற்றி விட்டது. Thy sword hath made women childless. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is this meaning? பிள்ளைகள் எல்லாம் கொன்னது இவனுடைய பட்டயம். This sword is killing all the children. உன்னுடைய ஜெய ஜீவியத்தை Your victory's life அழித்தது இந்த வல்லமைதான். It is this power which destroyed that. நீ நல்ல ஜெய ஜீவியம் செய்து கொண்டிருந்த ஒரு ஆளு. You are a person who are doing a victorious life. ஒரு தீட்டுப்படாத வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஆளு. You lived a life without defilements. ஆனா இன்னைக்கு தீட்டுப்பட்டவனாக ஜெய ஜீவியம் இழந்தவனாக முடியாத ஒரு தன்மையில நீ போனதுக்கு காரணம் இந்த அமலேக்கின் சக்தி. But it is this power of this Amalekite which has made you defiled and without victorious life. இந்த சக்தியை அழிக்கும்படியாகத்தான் கர்த்தர் உன்னை அபிஷேகித்தார். God has anointed you that you should destroy this power. கழுதையை தேடி போன உன்னை, you who went seeking for ashes, புழுதியிலே கிடந்த நம்மை, we who were in ashes, அபிஷேகித்து the Lord has anointed, நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து, and giving us the blessings we need, வேற இருதயத்தை கொடுத்து, giving us another heart, வேற மனிதனாய் மாற்றி, making us another person, நம்மை தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் பண்ணி, anointing us as prophets, விசுவாசிகளாய் ஊழியர்களாய் மாற்றி, changing us as believers and workers. எப்படியாயினும் இந்த அமலேக்கிய சக்திகள் சபைக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் ஊழியங்களுக்குள்ளும் ராஜ்யங்களுக்குள்ளும் ஆளுகை செய்யக்கூடாது. அந்த வல்லமைகள் நிமித்தமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவது தடுக்கப்பட்டு விடக்கூடாது. தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நிமித்தமாகவே இந்த அமலேக்கிய சக்திகளை தடுக்கும் கூடிய அபிஷேகத்தை உனக்கு கொடுத்து இன்றைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். Somehow this spirit of Amalekites should not be found in your families, in your churches and in your denominations and in your lives, and somehow to deliver you, to give you victory over this spirit of Amalekites the Lord has brought you today. ஆனா இன்னைக்கு நீ அந்த வல்லமையை முறியடித்தாயா? But have you destroyed these powers? அமலேக்கின் சக்திகளை முறியடித்தாயா? Have you utterly destroyed these powers of Amalek? அமலேக்கின் ராஜாவை அழித்தாயா? Did you destroy the king of Amalek? அமலேக்கினுடைய ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளை அழித்தாயா? Did you destroy the first or the best things of sheep of Amalek? இந்த வருஷத்துல கர்த்தர் சொன்ன கட்டளையை நிறைவேற்றினாயா? Did you perform the command which God has given you this year? இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னோடு பேசின தீர்க்கதரிசனங்களுக்கு கீழ்ப்படிந்தாயா? Did you obey to the prophecies which the Lord has uttered this year? இந்த வருஷங்களிலே கர்த்தர் உன்னை எழுப்பும் பொழுதெல்லாம் நீ ஜெபித்தாயா? Whenever the Lord woke you up, did you pray this year? உனக்குள்ளே ஆவிக்குரிய ஏவுதல் வந்தபோது அந்த ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்தாயா? When you had the inspiration of the Spirit, did you obey to it? கட்டளையை மீறினால் பாவம். When you transgress the Lord's sin. ஆனா சவுல் என்ன செய்தான் தெரியுமா? But what did Saul do? ஒரு பகுதியில இவனை அழிக்கிறதுக்கு விட்டுட்டு இவன் வேற ரூட்ல போய் ஜெயஸ்தம்பம் நாட்டினான். He, in order to destroy them, he did not destroy. He went and planted the victory flag. தனக்காக ஒரு பெரிய தான் பேர் புகழ நிலைநாட்டுற மாதிரி 1 சாமுவேல் 15:12 அவன் போய் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டிட்டு போயிட்டான்.
He went and planted the Tower of Victory that he might have name and fame for him and went. இந்த கட்சிக்காரங்க கொடியேத்துற மாதிரி இவன் போய் ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி வச்சிட்டு போய்ட்டான். As the party people are hoisting their flags like this, he also planted a flag and went. சாமுவேலுடைய சால்வையை போய் கிழித்தான். He went and tore the shawl of Samuel. அடுத்து தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். And nextly he eyed David. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை. He did not perform the word of God. பொல்லாத ஆவி அவனுக்குள்ள இறங்கி கலங்க இடம் கொடுத்தான். He gave room for the evil spirit to come and confuse him. தாவீதை நாயை விரட்டுறது மாதிரி விரட்டினான். And he chased David as a dog. ஆனால் பொல்லாத ஆகாகை தப்ப விட்டான். But he made this evil Agag to escape. இந்த வருஷத்துல உன் பேர் புகழ் கெட்டு போயிடுச்சுன்னு உட்கார்ந்து அழுதுருக்கிறியா? இல்ல உன் பேர் புகழுக்காக முயற்சி எடுத்து நான் என்கிற அகந்தைக்கு இடம் கொடுத்து அந்த பாபிலோனிய ராஜாவை போல நான் கட்டினது என்று சொல்லிக் கொண்டு திரிந்தாயா? This day have you cried, this year have you cried saying that you have lost your name and fame, or have you been striving that you will say like the Babylon which I have built like Nebuchadnezzar? சாமுவேலுடைய சால்வையை கிழித்தாயா? Did you tear the shawl of Samuel? நடத்திப்புகாரருடைய இருதயத்தை கிழித்தாயா? Did you tear the heart of the leaders? உன்னுடைய பெற்றோருடைய இருதயத்தை கிழித்தாயா? Did you tear the heart of your parents? மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்தினாயா? Did you wound the heart of the others? உன்னுடைய மனைவி புருஷன் பிள்ளைகள் பெற்றோருடைய இருதயத்தை காயப்படுத்தினாயா? Did you wound the heart of your wife or children or your parents? உன்னுடைய நடத்துகளுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினாயா? Or did you wound the heart of the leaders? மற்றவர்களை புகழும் பொழுது உன்னுடைய உள்ளம் தூக்கப்பட்டதா? When the others were praising you, did your heart bleed? பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்து பிசாசின் வல்லமையில நீ தாக்கப்பட்டாயா? Giving room for evil spirits, have you been attacked by the spirit of devil? ஆகாகை தப்ப விடுவாய், ஆனால் தாவீதை விரட்டி அடிப்பாய். You will allow Agag to escape, but you will chase David. மாம்சத்துக்குரியவர்களோடு பாவிகளோடு பின்மாற்றக்காரனோடு உனக்கு நல்ல ஐக்கியம் இருக்கும். ஆவிக்குரியவனை பார்த்தால் உனக்கு ஒத்து போகாது. You will have good fellowship with the people of flesh, with the people who are carnal and who are of worldly, but for the spiritual you will have no relationship. ஜெபிக்கிறவனோடு உன்னால் ஒத்து போக முடியாது. You cannot coincide with the praying people. உன்னை கண்டித்து திருத்துகிறவனோடு உன்னால் ஒத்து போக முடியாது. You cannot coincide with the ones who are correcting you. உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவனை பிடிக்காது. You will not like the one who is counseling you. உனக்கு புத்தி சொல்றவனை பிடிக்காது. You don't like the one who advising you. ஆனா தேவன் வெறுக்கிற ஆகாக், இல்லாவிட்டால் பின்மாற்றக்காரன், உட்கார்ந்து கதை அடிக்கிறவன், தாறுமாறா பேசுறவன், தெய்வீகத்துக்கு புறம்பானவன் எல்லாம் உனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. But Agag, whom the Lord hates, one the backslider and one who is speaking controversially to the Lord, they will be friends to you. என்ன நடந்தது? What happened? கர்த்தர் சொன்னார், நான் இவனை அபிஷேகம் பண்ணதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். Lord said, I repent for having anointed him. அதை கேட்ட உடனே சாமுவேல் ஓடி வந்தான். When Samuel heard this, he came running. இது என்ன சத்தம்? What is this voice? நான் கேக்குற சத்தம் என்ன? What is this voice I hear? ஆனா அவன் மனசாட்சியை மழுக்கி வச்சுக்கொண்டு, but he is hardening his heart. தன்னுடைய மனசாட்சியை தன்னுடைய மனசாட்சியை கெடுத்து விட்டு, he is spoiling his conscience. என்ன செஞ்சான் தெரியுமா? What did he do? நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். I have fulfilled the word of God. இப்போ உன் மனசாட்சி என்ன சொல்லுது? What is your heart now saying? இந்த வருஷம் பரிசுத்தமா ஜீவித்தேன்னு சொல்லுதா? Is it saying that I have lived holily this year? அப்படி சொல்லிச்சுனா நீ அவனை ஏமாத்திட்டேன்னு அர்த்தம். If you say so, you are deceiving பாவம் செய்யவில்லை என்று சொல்லுவோமானால், if we say that we have not sinned, என்னில் பாவம் இல்லை என்று சொல்லுவானானால், if we say that I have no sin in me, அவன் பொய்யன், தேவனை வஞ்சிக்கிறான். he is a liar and deceiving God. உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுது? What is the conscience saying? அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். He is saying that I fulfilled the word of God. அப்ப நீ பண்ண துரோகத்துக்கு லிஸ்ட் போட வேண்டாமா? Then what is the list of treachery you have done? கர்த்தரை துக்கப்படுத்துனதுக்கு காரணம் சொல்ல வேண்டாமா? Will you not say the reason for grieving God? அவன் கேக்குறான், நான் கேக்குற சத்தம் என்ன? அதுக்கு நீ பதில் சொல்லணும். He is saying, what is the voice I hear? உன் வீட்ல கேக்குற சத்தம் என்ன? What is the voice I hear in your house? மணவாளன் சத்தம் உன் வீட்ல கேக்குதா? Is the voice of bridegroom heard in your house? மணவாட்டியின் சத்தம் கேக்குதா? Is the voice of bride heard? கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர் என்கிற ஸ்தோத்திர பாட்டின் சத்தம் கேக்குதா? Do you hear the voice of praising song which say Lord is good, his mercy endures forever? உனக்கே தெரியும் உன் வீட்ல எழும்பின சத்தம் என்ன. You yourself know as to what is the voice which rose from your house. தேவனே அதை நியாயம் தீர்ப்பாராக. God alone judge that. கர்த்தர் என்ன பண்ணினாரு? But what God did? சாமுவேல் அனுப்பி கேள்வி கேட்டார். Samuel asked question. சாமுவேல் क्वेश्चन பண்ண உடனே இவன் அப்படியே தடுமாறினான். When Samuel questioned him, he was stumbling. இல்ல நான் முதல் தரமானவைகள் இரண்டாம் தரமானவைகள் எல்லாம் கர்த்தருக்கு தான் எடுத்து வச்சேன். Then he said that I had taken the first and second things just for the Lord. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? What does the word of God say? அவன் அதை அழித்து போட மனதில்லை. He did not have the mind to destroy them. ஒருத்தர் சொன்னாரு, one person said, டிவியை எடுக்கணும்னு பிரசங்கம் பண்றாங்க. they asking to give the message that to take TV. எடுக்கணும்னு எனக்கு ஆசைதான். I too have a desire. ஆனா இப்ப வித்தா ரொம்ப சீப் ரேட்ல காப்பாங்க. But if I should sell now, it is they asking for very cheap rate. ஜெபம் பண்ணுங்க, நல்ல ரேட்ல போறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. Pray that it goes on in good rate.
எதுக்குதான் ஜெபிக்கணும்னு அர்த்தமே இல்ல நம்ம ஆளுங்களுக்கு. இவன் வாங்கி வச்சிருக்க டிவி இப்ப எடுக்கணும்னு நாங்க பிரசங்கம் பண்றதுனால இவனுக்கு இப்ப போன இவனா புத்தா ரொம்ப லோவா போகுமா, அதனால எப்படி விக்கணுமா, நல்ல ரேட்ல விக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுமா. விசுவாசி எங்க போயிட்டு இருக்கான்னு பாருங்க. See where our believers are going to when he's having. பாதாளத்துக்கு அடுத்த தெருல உட்கார்ந்து இருக்கான் இவன். இன்னும் ஒரு தெருவு தான் இவனுக்கு. He is seated next to the hell, is seated in the next street to hell because he is selling to sell his TV. He has to pray that he should sell in a good rate. சிகரெட்டை விடுறவன் ஏப்பா நான் இனிமே குடிக்கிறது இல்ல, இல்ல நீ குடி அப்படின்னு கொடுப்பான். One who is leaving cigarette, will he say, I'm not going to smoke again, you drink, you have it? என்ன செய்யணும்? What should he do? என்ன செய்யணும்? What should you do? அதை தீ வச்சு கொளுத்தி போடணும், இல்லாட்டா தோண்டி போடணும். You should burn it with fire, or you should just bury it. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். In Acts of Apostles, we see the magicians saved. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? What did they do? தங்கள் செய்கைகளை அறிக்கையிட்டார்கள். They confessed their actions. அது மாத்திரமல்ல, not only that, அந்த மந்திரவாத புக் அது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்தினாங்க. The books of magic and everything related to that, they burnt with fire. பாஸ்டர் டிவி அவர்கள் மேலை நாடுகளிலே பிரசங்கம் பண்ணும்போது, when Pastor T was preaching in the western countries, அங்க உள்ள விசுவாசிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? What did the believers there say? அதனுடைய தீமையை கேட்ட உடனே வீட்ல போய் எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்குனாங்க. On hearing the evil, they went and broke down everything in their house. யாரு விக்கல. They did not sell anything. யாரு விக்கல. Nobody went and sold. அவளத்தையும் உடைச்சு நொறுக்கி புதைச்சாங்க. They broke out everything and buried them. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் Acts 19 19ஆம் வசனம். verse 9. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அவங்க மாயவித்தைக்காரர் என்ன செஞ்சாங்க? மனம் திரும்புதலுடைய அடையாளத்தை பாருங்கள். Then what did the witchcraft people do? What is the sign of repentance? தான் கூட மந்திரத்தை படிக்கிறவன் இல்ல படிச்சிட்டு இருந்தவன் இல்ல புதுசா படிக்கிறவனுக்கு போய் இந்த புக் எல்லாம் நீ வச்சுக்கோ, இனிமே எனக்கு யூஸ் ஆகாது அப்படி சொல்லல. He did not go to the people who are studying magic with him to keep the books with you because it may not useful. எல்லாருக்கும் முன்பாக அதை அப்படியே சுட்டு எரிச்சாங்க. அது எவ்வளவு காசுக்கு பெருமான தன்மை உள்ளது? 50,000 வெள்ளிக்காசு. இயேசுவை வித்தது எத்தனை வெள்ளிக்காசு? 30. யோசேப்பை வித்தது 20 வெள்ளிக்காசு. அப்ப எத்தனை இயேசுவை சேர்த்து விக்கிற காசு? அவ்வளத்தையும் ஆயிரக்கணக்கான வெள்ளிக்காசையும் அப்படியே சுட்டெரிச்சு சாம்பலாக்கினா. அதுதான் மனம் திரும்புதல். They totally burnt all the books and everything pertaining to them in fire, and it was costing 50,000 pieces of silver. Even Jesus was sold for 30 pieces alone. You can see as to how much valuable it was. That is repentance. இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டுட்டும் அடுத்த வாரம் அந்த டிவி கலைஞர் டிவி கொடுக்கிறார் என்று சொன்னா நம்ம விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸை விட்டுட்டு ரேஷன் கார்டோட எங்க நிக்கிறான்? அங்க கவுண்டர்ல நிக்கிறான், இங்க கூட்டத்தை விட்டுட்டு. Even after hearing all these messages, our believer, if they are going to give a free TV, then they are going, leaving the meetings, they are going to receive that TV. இல்ல அதெல்லாம் வாங்கலைன்னா அடுத்த பொருள் தர மாட்டான். If I don't get these things, then the next thing will not be given to me. இப்படியே போய் தான் உன்னை கடைசில அந்தி கிறிஸ்துவினை கொண்டு போய் முத்திரையில் நிப்பாட்ட போறான். And just going on like this, getting எனக்கு தெரியுங்க, நம்மால் கைவிடப்பட்டானா நிச்சயம் முத்திரையை 10 நிமிஷத்துல வாங்கி குத்திடுவான். If our people are forsaken, then within 10 minutes they will take the mark of the beast on them. நான் சொல்றது தப்பா? Is it wrong what I say? இயேசுவுக்காக சாகறவன் தான் விசுவாசத்துல இப்ப சாவானே. இனி அதுக்கு பிறகு சாகிறது என்ன? கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்னது? If he is going to die for Jesus, then he will die right now. What is the use of you worshipping the sun after your eyes are spoiled? நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றது சொல்லித்தான் ஆகணும். நிச்சயம் நீங்கள் உங்களில் அநேகர் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். Surely many of you have to answer the question like this. அதனால லாப்ட்ல இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு உடைச்சு போட்டு கணக்கு முடிச்சு நாளைக்கு புதிதான மனிதனாக தேவ சமூகத்துக்கு வாருங்கள். Therefore everything which is on the loft, you just close with all of them and you come tomorrow as a new person. இப்ப சாமுவேல் வந்தார். Nextly Samuel came. சாமுவேல் வந்து பேசிக்கொண்டே இருந்தார். Samuel came and was speaking. நீ இப்படி செஞ்சிட்ட, you have done like this. நீ செஞ்சது தப்பு. What you done is wrong. நீ முதல் தரமானவைகளை விட்டது தப்பு. The best of the things which you have left is wrong. இரண்டாம் தரமானவைகளை தப்பு விட்டதும் தப்பு. And the second great things which you have left is also wrong. நலமானதெல்லாம் எடுத்து வைத்தது தப்பு. And to spare the things which are good is wrong. ஆகாக எடுத்து வைத்தது தப்பு. To preserve Agag is wrong. சரி, இனி உனக்கு டைம் இல்ல. Now you have no more time. உன்னுடைய அபிஷேகம் இனிமே உன் தலையில நிக்காது. No more anointing will be upon your head. கர்த்தர் உன்னை சொன்னதை நீ நிறைவேற்றவில்லை. You have not fulfilled what the Lord has said. உன்னை சத்துருவை அழிக்கிறதுக்கு அபிஷேகம் கொடுத்தா நீ சத்துருவை அழிக்கிற மாதிரி அழிச்சு அதுல இருந்து சம்பாத்தியத்தை தான் சேர்த்து வைக்கிறதுக்கு நீ வழி தேடிட்ட. When the Lord has given anointing to destroy the enemy, you have wanted to earn out of this enemies. பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். Better than sacrifice is obedience. அப்படினால் உன்னுடைய ராஜ்யம் உன்னை விட்டு இனிமே புடுங்கப்பட்டு போய்விடும். Therefore your kingdom will be taken out of you. இப்படி பேசிக்கொண்டே வந்தபோது as he just kept on like speaking, கடைசியாக சொன்னா ஆகாகை கூப்பிடுன்னு.
Finally he said, call Agag. பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய 32 வசனம் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். Then Samuel said, bring hither to me Agag the king of Amalekites. வந்த உடனே இவன் கொல்லல. When he came, he did not kill him immediately. சாமுவேல் வந்த உடனே சவுல தான் சத்தம் போட்டுட்டு இருந்தான். அதனால ஆகாக் அங்க பக்கத்துல இருந்தான். அவனுக்கு சந்தோஷம், சரி நம்மள சத்தம் போடல, நம்மள ஒண்ணுமே பண்ணல, அவன்கிட்ட தான் திட்டிக்கிட்டு இருக்கிறார், ரைட் ஓகே, அப்ப நம்மள தப்ப விட்டுட்டாரு, இவரும் சேர்ந்து தப்ப விட்டாருன்னு நினைச்சான். When Agag came, he thought that Samuel was scolding only Saul, and therefore he will let me loose because he has made me to escape. 32 வசனத்திலே ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். And Agag came unto him delicately and said, surely the bitterness of death is past. இப்ப நீ பிசாசை அழிக்காம விட்டு செய்வனை ஆவி வருஷக்கணக்காக போராடுது, விழுந்து போன ஆவி போராடுது, சண்டையின் ஆவி போராடுது, தரித்திரத்தின் ஆவி போராடுது, சமாதான கேடு, பிரிவினை, வியாதி, இப்படி பல இதுவும் உனக்குள்ள இருந்து போராடி 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 இந்த வருஷத்தின் கடைசியில 30ஆம் தேதி வரைக்கும் நீ அதை ஒண்ணுமே பண்ணாம விட்டதுனால அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரு நாள் தாண்டா நான் தப்பி திருப்பியும் புது வருஷத்தில் உன்னோடு கூட வருவேன். The spirit which was striving against you, the spirit of sickness, the spirit of poverty, the spirit of fighting and so on, it was striving with you whole of the year and you have not destroyed them, and finally today it is saying that you have not left me loose and I have one more day to go, and it is happy because you have not destroyed it thus far. இப்படி தான் இன்னைக்கு உங்க பின்னால अनेक ஆவிகள் விடுதலையோடு ரொம்ப இளைப்பாறுதலோடு ஜெயித்து விட்டோம் என்கிற நிச்சயத்தோடு இந்த கூட்டத்துல உன் பின்னால வந்திருக்கு. That is how many spirits have come behind you to this meeting saying that they have been victorious over you this year. அலைந்து திரிந்த சக்திகள், the wandering spirits, ஆரம்பத்திலிருந்து தலைமுறை தலைமுறையாக உன்னோடு போராடுகிற வல்லமைகள், and the spirits which were striving with you from generation from the beginning, கர்த்தரை எதிர்க்கிற ஆவிகள், the spirits which are resisted by God, சவுலை கொன்ற வல்லமைகள், the spirits which killed Saul, உன்னுடைய ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்தின சக்திகள், the spirits which made your blessings to be at loss, உன்னுடைய ஜெய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தின சக்திகள், the spirits which made your victorious life to be defeated. இப்படி பல வல்லமைகள் உனக்கு விரோதமாய் எழும்பி அந்த வல்லமைகளை நீ எதிர்த்து போராடி அழிக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனபடினால் அந்த வல்லமைகள் சந்தோஷமா இன்றைக்கு வந்திருக்கிறது. Like this, because you have not fulfilled the commandment of the Lord, those spirits have joyously come here today. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆவியில ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. I don't know how many of you are realizing the spirits in your spirit, ஆனா நான் ஆவியில ஃபீல் பண்றேன். but I feel that in my spirit. சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, Zechariah 3 verse 1, அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். he showed me the high priest Joshua. அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். He stood before God. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனுக்கு வலது பக்கத்திலே நின்றான். And Satan stood on his right hand to make evil to him. இவன் ஒரு ஊழியன். He was a servant of கர்த்தருடைய God. தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். He is standing before the angel of God. அப்படினா தேவ சமூகம் என்பது விளங்கிக் கொள்கிறோம். It shows that it's the presence of God. அவனுக்கு தீங்கு செய்ய அவனுடைய வலது பக்கத்துல சாத்தான் வந்து தேவ சமூகத்திலே நின்னுட்டு இருக்கான். And to do harm to him, Satan is coming and standing on his right hand. காரணம் அந்த ஆசாரியன் அவனை ஜெயிக்கல. The reason is that priest did not overcome him. இந்த வருஷத்துல உன்னோடு தலைமுறை தலைமுறையாக உன் குடும்பம், புருஷன், மனைவி, பிள்ளைகள், வேலை, ஊழியம், எங்கெங்க இந்த ஆவிகள் போராடினதோ அதை நீ மேற்கொள்ளாம இன்னைக்கு இந்த காலையில ஆராதனைக்கு வந்திருக்கிறபடினால் இதுவரை நீ மேற்கொள்ளாத சக்தி உனக்கு தீங்கு செய்ய முடியாக அது இதுவரைக்கும் வீட்ல இருந்தது மாத்திரமல்ல, இப்போ உன் கூட தேவ சமூகத்துக்கே உன் பின்னால வந்திருக்கிறது. Like this the whole of this year, because you have not overcome the spirits which were striving with you, your family, your wife, your husband, your ministry and so on, those spirits have followed you and have come even to the presence of God this day. உன் பிரச்சனைகளுக்கு உன் மனைவி தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கற. For all your problems you are accusing your wife that she is not right and preaching the whole of the world. பிரச்சனைகளுக்கு காரணம் உன் வாழ்க்கை நல்லா இல்லாத காரணம் நீ பெற்றோர் கட்டி வச்சு புருஷன் தான் சரியில்லைன்னு சொல்லிக் கொண்டே இருக்கிறாய். And you are accusing the husband whom your parents have wedded that he is not right for your problems. உன் பெற்றோர்கள் நல்லா இல்ல, சரியான பெற்றோர்கள் எனக்கு கிடைக்கல அப்படினு சொல்லிட்டு பிள்ளைகள் अनेகர் பெற்றோர்களை குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். Many of the children are accusing your parents saying that the parents are not right. ஆனா இதுக்கு பின்னால ஒரு ஆள் இருக்கறாங்கிறது உன்னால கண்டுபிடிக்க கூடிய அளவுல உன் கண்ணு பிரகாசமா இல்ல. That your eyes are not bright enough to see that there is another person behind this. 18 வருஷமா கூனியா இருந்து ஜெபாலயத்துக்கு போனா ஜெபாலய தலைவன் ஜெபித்தான், ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் ஜெபித்தார்கள். ஆனா அந்த பெண்ணுக்கு சுகமாகவில்லை. காரணம் அந்த பெண்ணுக்கு பின்னால ஒரு ஆவி இருந்தது, அதை அவனும் கண்டுபிடிக்கவில்லை. The woman who was bent for 18 years, she was having a spirit behind her and nobody found out that there was a spirit which was prevailing again behind her. சவுல் இந்த ஆவியை குறித்து, இந்த அமலேக்கின் சக்தியை குறித்து கவனமற்ற இருந்த பொழுது அவனுடைய சிங்காசனம் ஆடி போனது. When Saul was ignorant or careless concerning the spirit, his kingdom also shook. உன் குடும்பம் ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம், சிங்காசனம் ஸ்திரப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆவி. The throne not established in your house or your family to be shaking is the spirit. ஒருவேளை நீ அதை குறித்து கவனமற்ற இருந்தாலும் தேவன் அதை குறித்து கவனம் உள்ளவராய் இருக்கிறார். If you are careless about it, God is careful it.
உனக்கு வலது பக்கத்துல இருக்கிற சத்துருவை அழிப்பது தேவனுடைய திட்டம். It is the plan of God to destroy the enemy against which is working against you. உன்னை மேற்கொண்டு அழிக்க விரும்புகிற அமலேக்கை அழிக்க தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். The Lord has decided to destroy the Amalekite who is working against you. இந்த வருஷத்தின் கடைசியில நீ உன்னை சுத்திகரித்தாயோ ஆயத்தமாக்கினாயோ சரி ஆனாயோ சரி ஆகவில்லையோ ஆனால் உன்னை சரிப்படுத்த முடியாது தேவன் விரும்புகிறார். Whether you are sanctified or you have prepared or you have wanting to get loose of these spirits, the Lord is wanting to prepare you for that. குடும்பத்தோடு போராடுகிற வல்லமையை இந்த வருஷத்தோடு அழிக்கணும்னு உனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ ஆனால் உன்னை அழைத்த தேவன் உன்னோடு போராடுகிற சக்திகளை அழிக்கும்படியாக இந்த காலை வேளையிலே அவர் போராடி கொண்டிருக்கிறார். Whether you have the sense to destroy the powers which are struggling with your family, the Lord is very cautious that he might destroy the powers this morning. சாமுவேல் சொன்னா ஆகாகை கூட்டிக் கொண்டு வாங்க. Samuel said, bring Agag. இப்ப ஆகாக் ரொம்ப தெம்பா வந்து நின்னான். Now Agag boldly came and stood. உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளைகள் அற்றவளாக்கினது போல இப்பொழுது உன் தாயும் பிள்ளைகளை அற்றவளாய் மாறுவாய். As thy sword had made women childless, so shall thy mother be childless among women. உடனே சாமுவேல் ஒரு பட்டயத்தை எடுத்து கில்காலிலே ஆகாகை துண்டித்தான். Immediately Samuel took a sword and hewed Agag in pieces in Gilgal. அங்கே அமலேக்கின் ராஜா அங்கே துண்டிக்கப்பட்டார். The king of Amalek was cut in pieces. 2012 தேதியிலே உன் வாழ்க்கையில போராடி கொண்டிருந்த ஆகாக் துண்டித்து போடப்பட வேண்டும். On 2012 30th this day the Agag which was striving in your life should be cut in pieces. உன்னால முடியலன்னா சாமுவேல் வந்து அன்றைக்கு துண்டித்தது போல நீ சமயத்திலே சூழ்நிலைகளில் பிசாசுக்கு இடம் கொடுத்திருந்தாலும் இன்றைக்கு ஆவியானவர் உனக்காக வைராக்கியம் கொண்டு இறங்கி வந்திருக்கிறார். If it is not possible with you to cut the Agag in pieces, even as Samuel cut the Agag, the Holy Spirit has come to help you today. என்னோடு வருஷ கணக்காக தலைமுறையாக போராடுகிற வல்லமை துண்டிக்கப்பட வேண்டும். நான் அதிலிருந்து விடுதலை பெற்று ஒரு விடுதலையின் ஜெயஜீவியத்தோடு நான் புதிய வருஷத்தை துவக்க விரும்புகிறேன் சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். All those who desire to win the spirit which was striving with you from generation to generation, you close your eyes and kneel down that the spirit might be. தயவு செய்து பெற்றோர்கள் இன்றைக்கு நீங்க ஜெபத்துல முழங்கால போடணும். ஏன்னா இது தலைமுறை சக்தி. உன் பின்னால வர்ற தலைமுறைக்கு கொஞ்சமாவது நீ உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீனா ஆண்டவரே என்னோடு போராடுகிற வல்லமையை நான் போராடி ஜெயிக்காமல் விட்டுவிட்ட சூழ்நிலைகளை நீர் அறிவீர். அன்றைக்கு சாமுவேல் வந்து அந்த வல்லமையை துண்டித்து போட்டது போல நீரே இறங்கி வந்து என்னோடு போராடுகிற வல்லமைகளை துண்டித்து போடும் என்று கேளுங்கள். All the parents, you kneel down for your children because this is the spirit which is prevailing or working from generation to generation. As Samuel came and cut those power and cut it in pieces, even so ask for the Holy Spirit to come and cut the spirit in pieces. சாமுவேல் வந்தது போல இதுவரை சத்தியம் உன்னோடு போராடி கொண்டிருந்தது. As Samuel had come, so far this truth was striving along with you. சாமுவேல் பட்டயத்தை எடுத்தது போல இனி கிருபை இறங்கி அந்த வல்லமையை அழிக்க போகிறது. As Samuel took the sword, hereafter the grace will come and destroy this power. சாமுவேல் சொன்னான் பட்டயத்தை எடு. Samuel said, take the sword. ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வா. Bring Agag to me. நான் அவனை துண்டித்து போடுகிறேன். I will cut him in pieces. உடனே துண்டித்து போட்டான். And he immediately cut him. சாமுவேலுக்கு பயங்கர வெறித்தனமான வேகம் இருந்தது. And Samuel had a speediness. தேவன் சீயோனுக்காக எருசலேமுக்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்ட தேவனாய் இந்த வருஷத்தின் கடைசியிலே எழுந்தருளி இருக்கிறார். God is greatly zealous over Zion and Jerusalem and he is risen this close of this year too. இந்த வல்லமை உன் குடும்பத்தை அலக்களித்தது போதும். Enough for இந்த வல்லமை உன்னை ஆட்டி படைத்தது போதும். Enough for these spirits to turmoil into your families. இந்த வல்லமை உன் ஊழியத்தை கெடுத்தது போதும். Enough for these spirits to spoil your ministry. உன் மனதை கெடுத்தது போதும். Enough for spoiling your mind. உன் சந்ததியை கெடுத்தது போதும். Enough for spoiling your generation. ஆமென். இப்பொழுது சாமுவேல் பட்டயத்தோடு எழும்பினது போல ஆவியானவர் எழும்ப போகிறார். Now as Samuel rose with sword, spirit of God is rising up. சேர்ல உட்கார்ந்தவங்க அங்கே நீங்க முழங்கால் போடலாம். All those who are in the chairs also can kneel down in their places. பலவீனர்கள் அப்படி அல்ல. Not for the weak ones. ஆனா ஒண்ணு இன்னைக்கு ஆகாக் துண்டித்து போடாமல் இந்த ஆராதனை முடிய கூடாது. Without cutting Agag, without slaying him, this meeting should not close. கர்த்தாவே நான் திரும்பி போகும்போது ஆகாகோடு நான் வீட்டுக்கு போக கூடாது. Lord, when I go back home, I should not go back with Agag. இந்த வருஷத்தை ஆகாகோடு நான் முடிக்க கூடாது. ஆண்டவராகிய உம்மோடு நான் முடிக்க வேண்டும். I should not finish this year with Agag, but close this year with you. இந்த வருஷம் ஆகாகோடு முடிய கூடாது. ஆவியானவரோடு ஜெயத்தோடு முடிய வேண்டும். I should not complete this year with Agag, but the Spirit of God finish it victoriously. ஆவியானவர் பட்டயத்தை எடுக்கட்டும். Let the Spirit of God take the sword. ஆவியானவர் பட்டயத்தை எடுக்கட்டும். Let the Spirit of God take the sword. உன்னோடு என்னோடு போராடின சபையோடும் போராடின ஆகாக் அமலேக்கின் வல்லமை துண்டித்து போடப்படட்டும். Agag, the spirit which was striving with you and me, the spirit of Amalek, let it be cut today. இதோ ஆவியானவர் எழுந்தருளுகிறார். Behold, the Holy Spirit is going to descend.
சில ஆவிகள், சில வல்லமைகள், சில சக்திகள் கொஞ்ச வருடங்களுக்கு முன்பாகவே, கொஞ்ச மாதங்களுக்கு முன்பாகவே மறைமுகமாக என்னோடும் என் பிள்ளைகளோடும் வீட்டோடும் குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் போராடுகிறது என்பதை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? பாருங்க, எத்தனை பேருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. இவ்வளவு நேரம் கேட்ட வேத வசனத்தின்படி என்னோடு போராடினது ஒரு அமலேக்கிய சக்தி என்பதை நான் உணர்கிறேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆண்டவரே, அன்றைக்கு சாமுவேலை அழைத்து வந்து அந்த ஆகாகை துண்டித்து போட்ட ஆண்டவர் இன்றைக்கு ஆவியானவர் நேரடியாக இறங்கி வந்து என்னோடும் சபையோடும் ஊழியத்தோடும் போராடுகிற வல்லமையை துண்டித்து போடும் என்று எத்தனை பேர் வேண்டிக் கொள்ளுகிறீர்கள்? என்னுடைய ஜெப ஜீவியத்தை நான் பயன்படுத்தவில்லை, என்னுடைய உபவாசத்தை நான் பயன்படுத்தவில்லை, என் பிரதிஷ்டையை நான் உபயோகப்படுத்தவில்லை. தேவன் எனக்கு கொடுத்த தாளந்த கிருபை வரங்களை நான் அடக்கி வைத்து விட்டேன். இன்றைக்கு ஆகாக் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறான். கர்த்தாவே, என்னுடைய பகுதியில் நான் தவறை உணர்கிறேன், எனக்கு இறங்கும் ஆண்டவரே. எனக்கு நிச்சயம் உண்டு பிரியமானவர்களே, நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இந்த கூட்டத்தில் அநேகரோடு போராடின ஆகாக் துண்டிக்கப்பட போகிறான். இதுதான் அவனுக்கு கடைசி டைம். இந்த வருஷத்தோடு அவன் வேலை முடிஞ்சது. இனி உன் ஊழியத்தில் குடும்பத்தில் அவன் வர முடியாது, வர மாட்டான். இன்றைக்கு அந்த வல்லமையை அளிக்கிறார், நியாயம் தீர்க்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்துவிட்டார். ஹல்லேலூயா. ஆகாக் அழிக்கப்படும் நேரம் கண்ணை மூடி முழங்கால் போட்டு, ஆண்டவரே, இந்த வருஷத்துல எனக்கு எவ்வளவோ வார்த்தைகள் கொடுத்தீர், ஆலோசனைகள் கொடுத்தீர், தரிசனங்கள் கொடுத்தீர், சொப்பனங்கள் கொடுத்தீர், தீர்க்க தரிசனங்கள் கொடுத்தீர், வசனத்தின் மூலமாக நேரடியாக பல விதங்களில் என்னோடு பேசினீர். அதுல எத்தனையோ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் சவுலை போல இருந்து விட்டேன். கர்த்தாவே, தேவரீர் என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த ஆராதனை உன்னை கண்டம் பண்றதல்ல, உன்னை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமா, நீ எந்தெந்த வல்லமைகளை நீ விட்டு விட்டாயோ, எந்தெந்த வல்லமைகளை நீ தப்ப விட்டாயோ, அந்த வல்லமைகளை அழிக்க ஆவியானவர் இப்ப வருகிறார். நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. அபிஷேகம் இல்லாம ஜெயங்கிறது சாத்தியமே கிடையாது. ஒரு அனாயிண்டிங், நாசரேத்துல இந்த அனாயிண்டிங் இன்னும் நான் பார்க்கல. சரியான ஒரு அக்னி இறங்கட்டும். இனிமே இந்த சபையில இருக்கிற போராட்டங்கள், குடும்பங்கள் இருக்கிற போராட்டம் எல்லாமே சுத்தமா அப்படியே நக்கி போட்டுரும், எல்லாம் வெளியே போயிடும். அதுக்கு பாருங்க, சாமுவேல் வந்துகிட்டு அந்த ஆடை கொண்டு வா, ஒவ்வொரு ஆடா வெட்டுறேன், ஒவ்வொரு மாடா வெட்டுறேன் அப்படிலாம் சொல்ல, ஒரே வெட்டு அவன் தலைவனை நான் வெட்டுறேன், ராஜாவை அழிக்கிறேன். கர்த்தர் இப்ப என்ன செய்ய போறா தெரியுமா? உன் குடும்பத்துக்கு முன்பாக எழும்பி உன்னைய தலைமுறை தலைமுறையாக இருந்த தலைவனாகி ஆவியை கர்த்தர் அழிக்க போறார். அதோட எல்லாமே முடிந்தது. இறங்கட்டும், ஆவியானவர் இறங்கட்டும். தலையை உயர்த்து, போராடு. உன்னோடு போராடுகிற வல்லமையை உன்னால் ஜெயிக்க முடியாவிட்டால் நீ சாமுவேல் இடத்துல ஒப்புக்கொடு. சாமுவேல் அந்த பிரச்சனையை விட்டுவிடு. ஆவியானவர் கையில ஒப்புக்கொடு. ஆவியானவர் கையில அபிஷேக தைலம் உண்டு, ஆவியின் பட்டயம் உண்டு. அவர் துண்டிப்பார். உன்னால முடியலன்னு சொல்லு. கர்த்தர் ஜெயிக்கட்டும். கர்த்தர் அந்த வல்லமையை அழிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஏதாவது உன்னால முடியலையா? ஆண்டவரே, என்னால இந்த பிசாசோடு போராட முடியல, எனக்கு நான் ரொம்ப சோர்ந்து போயிடுறேன், பிரச்சனை அதிகரிக்க அதிகரிக்க என்னால தடுமாறி விடுகிறேன்,
நான் எவ்வளவோ என்னால முயற்சி எடுத்து முடியல. ரைட், அப்படியே முழங்கால் போட்டு கையை வைத்து சொல்லிடு, என்னால ஒண்ணும் முடியல. என்னை அழைத்த நீங்க என்னை ஜெயாலியா மாற்றுங்க. நீங்க ஆகாகை துண்டியுங்கள். ஆமென். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? உன் கண்ணை மூடு. உனக்கு விரோதமான வல்லமை தலை துண்டிக்கப்படுவது தரிசனத்தில் உண்டாகும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமான ஆவி விழுகிறதை நீ காண்பாய். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழட்டும். எந்தன் பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் எத்தியுமே காண்கிறேன். என்னுடைய பாவத்தை எரிக்க நான் எங்கெல்லாமோ வகை தேடினேன். ஆனா இந்த லோகத்துல எங்கேயும் எந்த தீயும் காணல. எந்தன் செயலால் யாதென்றும் முடியா. இன்றே வானாக்கினி வர வேண்டும். என்னால ஒண்ணும் முடியல, வானாக்கினி வர வேணும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? எந்தன் பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் எத்தியுமே காண்கிறேன். Hallelujah, hallelujah. Amen.